பிரைஸ்லாம். ஓகே, நம்ம ஜெபத்தை ஆரம்பிக்கலாம். கர்த்தர் உதவி செய்வாராக. அந்த நேரத்துலையும் இந்த வருஷத்தினுடைய ஜெபத்தில் நம்ம எல்லாரும் சேர்ந்து அவருடைய பாதத்தில் இருக்கும்படியாக தேவன் செய்த மகா கிருபைக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். முழுக்க முழுக்க இது தேவனுடைய காரியமாக நம்ம நினைக்கலாம். கர்த்தர் உதவி செய்வார். நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே கர்த்தர் ஒன்று சேர்த்திருக்கிறார். ஒரு ஆரம்ப ஜெபம் மட்டும் நம்ம பண்ணுவோம். நம்முடைய இருக்கிற பாஸ்டர் பண்ணுவாங்க. இம்மானுவேல் பாஸ்டர் ஒரு ஆரம்ப ஜெபம் பாஸ்டர். எல்லா கண்களை நம்ம மூடி நம்ம ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இப்பொழுதும் இந்த வேலையிலப்பா ஆண்டவரே ஒன்று கூடி ஆண்டவரே வருஷத்துல ஆண்டவரே இந்த மாதத்துல இந்த ஃபர்ஸ்ட் வருஷத்துல ஞாயிற்றுக்கிழமையில இந்த சமூகத்திலே வந்திருக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த நாள்ல யாரெல்லாம் கலந்துக்கலாம் பாக்கியவதி என்று நான் எண்ணுகிறேன். அப்பா நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது ஆண்டவரே பாடல் வேலைகள், ஆண்டவரே வார்த்தைகள், ஆண்டவரே ஜபங்கள் ஏறெடுக்கிற எல்லா காரியத்தையும் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒரு மனதோடு ஆண்டவரே சிந்தைகள் செதறாமல் இருக்க ஆண்டவரே ஒரு மனத்து ஆவியினால் தேவன் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். தொடர்ந்து நம்ம ஜெபத்தில் இருப்போம். ஒரு 5 நிமிஷம் நம்ம தேவனை ஆராதிப்போம், தேவனை ஸ்தோத்தரிப்போம். நம்ம எல்லாரும் தேவனை ஒரு துதிப்போம், தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த ஒரு ஆராதனை வேலையை நம்முடைய இருக்கிற அந்த மேபல் ஒரு பாடல் பாடி நடத்துவாங்க. பிரைஸ் மேபல். ஒரு பாடல் ஒன்று பண்ணுங்க. ஒரு நிமிஷம். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆண்டவர் இது மட்டும் நம்மளை கண்மணி போல் பாதுகாத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். உண்மையாலுமே இந்த வருடம் முழுவதும் நம்மளை கண்மணி போல் பாதுகாத்து இருக்கிறார். எத்தீங்கும் நம்மளை அணுகாமல் நம்மளை பாதுகாத்திருக்கிறார். ஒரு சேதமும் நம்மளை அணுகாமல் பாதுகாத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் கூட கோடி நன்றி செலுத்துவோம். அவருடைய அநாதி தீர்மானத்தின் பிரகாரமா நம்ம இங்க கூடியிருக்கிறோம். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவருக்கு நாம் துதிகளை செலுத்துவோம். இந்த நாவில் புது பாட்டு இயேசு தருகிறார் என்ற பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடலாம். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். வாதை நோயில் வந்த போது வேண்டும் கேட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். வாதை நோயும் வந்த போது வேண்டும் கேட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். பாவையிருள் என்னை சொந்த கொள்கையில் தீவனவ தீபமாய் என்னை தேற்றினார். பாவையிருள் என்னை சொந்த கொள்கையில் தீவனவ தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார்.
சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த நேசு தருகிறான். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா, ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு இந்த நேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இந்த நேசு தருகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே. தேவாதி தேவனே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த இருள் சூழ்ந்த உலகத்திலே தேவனாவர் எங்களுக்கு தீபமாய் வந்து நின்றீரே அப்பா. ஆண்டவரே, இந்த வருடம் முழுவதும் எங்களுக்கு வாதியும் நோயும் வந்த போதும் தகப்பனே ராஜா, எங்களுடைய துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டீரே சப்பா. நாங்கள் உமக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. அப்பா ஆண்டவரே ராஜா, இவ்வுலக பாடு எங்களை கர்த்தாவே ராஜா என்ன செய்திடும் தேவனே, அவ்வுலக வாழ்வைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த வருடம் முழுவதும் தேவன் கர்த்தாவே ராஜா ஆண்டவரே எங்களை பாதுகாத்து நடத்தின மேலான கிருபைக்காய் நாங்கள் கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே சப்பா. எங்களோடு கூட நீர் பயணித்த தேவனப்பா, எங்களோடு கூட கர்த்தாவே நீர் இருந்த தேவன் தகப்பன் கர்த்தாவே ராஜா. ஆண்டவரே ராஜா, எங்களை விட்டு விலகாத மகிமையின் மேகமப்பா. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. ஆண்டவரே ராஜா, கண்மணி போல் பாதுகாக்கும் தேவன் எங்களோடு கூட இருக்கிறீங்களே, நாங்கள் உமக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த செப கூடைகளை தேவன் எங்களை இணைத்த கிருபைக்கா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. தேவ ஆவியானவர் எங்களோடு கூட பேச வேண்டுமாய், ஆவியானவர் எங்களோடு கூட உறவு கொள்ள வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆவியானவரே. என் தேவனுடைய நாம மாத்திரமே மகிமைப்பட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே ராஜா. எங்களுடைய சுயம் வெளிப்படாமல் தேவனுடைய மகிமையும் தேவனுடைய சித்தம் தேவனுடைய ஆண்டவரே ராஜா ஆண்டவரே கர்த்தாவே ராஜா வெளிப்பாடுகள் வெளியரங்கமாய் ஆண்டவரே ராஜா பிரசித்தம் கொள்ள வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆவியானவரே. ஹல்லேலூயா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஆண்டவரே, நீ மலைகளின் தேவன் மாத்திரம் அல்ல ஆண்டவரே, பள்ளத்தாக்குகளின் தேவனா இருக்கிறீரப்பா. ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நீர் எங்களுக்கு தேவனா இருக்கிறீரே. நாங்கள் உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பலனாகிய கர்த்தாவே நாங்கள் உண்மையில் அன்பு கூறுகிறோம். இயேசுவே, நாங்கள் உண்மை நேசிக்கிறோம் தகப்பனே. நீரே எங்களை மீட்க வந்த தேவன், எங்களை கர்த்தாவே கூட்டி சேர்க்க வந்த தேவன் அப்பா. எங்களை உம்முடைய ஜனமாக தெரிந்து கொண்ட தேவன் ஆண்டவரே ராஜா. உம்முடைய சிங்காசனத்தில் எங்களை உட்கார அமர செய்கிற தேவன் அப்பா. எங்களுடைய வலது பாசத்தில் வீச்சிருக்கிற தேவனே, நாங்கள் உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீ சேனைகளின் கர்த்தர், நீ பரிசுத்தர் 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 அப்பா. ஆண்டவரே ராஜா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. இயேசுவே, நாங்கள் உமக்கு ஒருவருக்கே ஆராதனை செலுத்துகிறோம் அப்பா. எங்களுடைய துதி, எங்களுடைய கனம், எங்களுடைய மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே இயேசுவின் நாமத்தினால நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆவியானவரே. ஹல்லேலூயா, கர்த்தர் எங்கு நிறைந்த யெகோவா நிஷி, எங்களுக்கு வெற்றி தருகிறவரே. யெகோவா ஈரே, எங்களை பார்த்துக் கொள்ளுகிற தேவனே ராஜா. ஆண்டவரே, இதுவரை நடத்தின எபினேசரே, நாங்கள் உமக்கு கோடா கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வருடம் முழுவதும் தேவன் எங்களை கர்த்தாவே ராஜா ஆண்டவரே ராஜா மகிமையின் மேகமாய் கர்த்தாவே நீங்களை வழி நடத்தின தேவாதி தேவனே. ஆண்டவரே, அந்த கிருபைக்கா இந்த அன்புக்கா நாங்கள் கோடா கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆவியானவரே ராஜா. ஆண்டவரே, எங்க கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவன் கர்த்தாவே ராஜா ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்திலே கூட்டி சேர்த்து உம்முடைய மகிமையின் காரியங்களை நீர் வெளிப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆவியானவரே. ஆவியானவர் தானே கர்த்தாவே ராஜா எங்களுடைய மனக்கண்களை திறக்க வேண்டுமாய், எங்களுடைய இருதயத்திலே தேவனுடைய வார்த்தைகள் நிரம்ப வேண்டுமாய், அதன் பிரகாரம் நாங்கள் எழும்பி பிரகாசித்து உம்முடைய ஒளியை நாங்கள் காண, அந்த ஒளியை நாங்கள் கர்த்தாவே ராஜா மற்றவர்களுக்கு அறிவிக்க ஆண்டவரே என் தேவனை கிருபை பாராட்ட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆவியானவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசப்பா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தேவனே. ஆண்டவரே, நீரே இந்த கர்த்தாவே ராஜா இந்த ஜெபத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் மூலமாக ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். பிரைஸ் லார்ட். இந்த நாளிலும் கர்த்தர் இந்த ஜெபத்தில் இந்த வருஷத்தினுடைய துவக்கத்தில் நம்மை ஒன்று கூட்டின அந்த மேலான கிருபைக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக இந்த ஜெபத்துக்காக ஆயத்தம் பண்ணுகிற வேளையிலே கர்த்தர் என்னோடய இருதயத்தில் உணர்த்தின ஒரு காரியம் என்னென்னா, ரோமர் புஸ்தகத்திலிருந்து தியானிக்க கர்த்தர் உதவி செய்தாங்க. அந்த மாதிரி ஒரு பவுல் எழுதின நிருபங்கள், கடிதங்கள்,
அதன் வழியாக இன்னைக்கு கர்த்தர் நமக்கு போதிக்கிற காரியங்களை வந்து தியானிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் உணர்த்தினாங்க. அதனால் இந்த நேரத்தில் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வான்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அதற்கு இன்னைக்கு ஒரு அடித்தளமாக இந்த ஒரு ஜெப கூடுகை இருக்கும்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உதவி செய்வார். இது ஏதோ ஒரு பைபிள் ஸ்டடி அந்த மாதிரி அல்ல. இது வந்து ஒரு தெரியாத காரியத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த மாதிரியும் அல்ல. இந்த கடிதத்துக்கு பின்பதாக இருக்கிற கர்த்தருடைய பாரம், பரிசுத்த ஆவியானவருடைய கிரியையை இன்னைக்கு கர்த்தர் நம்ம மத்தியில் செய்யணுங்கிற அந்த ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் உதவி செய்வாராக. ஒரே ஒரு வசனம் மட்டும் நம்ம வாசிப்போம். ரோமர் 1:1 ரோமர் 1:1 இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனுமாகிய பவுல். ஓகே, பிரைஸ் லார்ட். இந்த ரோமர் புஸ்தகத்தில் இந்த ஒரு வசனம் மட்டும் நம்ம வாசிக்கிறோம். இதுக்கு முன்பதாக இந்த ரோமர் நிருபம், இந்த ரோமர் நிருபத்தில் என்ன முக்கியத்துவம் அதில் அடங்கியிருக்கு, இதை வாசிக்கிறதுனால என்னோட வாழ்க்கையில் என்ன மாற்றம் வரும்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். அப்போ இதை தியானித்து கொண்டிருக்கிற வேளையில் கர்த்தர் ஒரு மிக முக்கியமான ஒரு 3 சாட்சிகளை எனக்கு ஆண்டவர் காட்டினாங்க. முதலாவது புனித அகஸ்டின் அப்படின்னு சொல்லி ஒருத்தர். இந்த புனித அகஸ்டின் அப்படிங்கிறவர் அம்மா தான் அவரை வந்து வளர்க்குறாங்க. 12 வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு உலக போக்கில் அவர் போயிடுறாரு. ஒரு எப்படி சொல்கிறதுனா எல்லா பாவங்களையும் செய்ய ஆரம்பிக்கிறாரு. 12 வயசில் வீட்டை விட்டு அவர் ஓடிடுறாரு. அம்மாவுடைய அரவணைப்பில் அதுவரையும் வளர்ந்து அவர் 12 வயசுக்கு அப்புறம் வீட்டை விட்டு அவர் ஓடி போய் பல பாவங்கள் அவர் செய்ய ஆரம்பிக்கிறாரு. பயங்கரமான பாவங்கள், விபச்சாரம், வேசித்தனம், கஞ்சா, இந்த மாதிரியான பாவங்கள் அவர் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அப்படி செய்ய ஆரம்பிக்கிற வேளையில் அம்மா இதை கேள்விப்பட்டு, அவங்க அம்மா பேர் மோனிகா, அந்த மோனிகாங்கிற அந்த அம்மா வந்து அவங்களுக்காக பாரப்பட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜெபம் செய்கிறாங்க. அவங்களால வேறு எதுவும் செய்ய முடியல. அவருடைய வயதும் வாலிப வயதை தாண்டுகிற ஒரு நிலைமை. ஆனால் இதன் மத்தியில் விபச்சாரம், வேசித்தனம், இந்த மாதிரியான பயங்கரமான பாவங்களிலே அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். ஒரு நாள் அத்தி மரத்தினுடைய மரத்துக்கு அடியில் அவர் ஒரு நாள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரு. ஒரு நாள் உட்கார்ந்து கொண்டிருக்கிற வேளையில் அவருடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி எழும்புது. இவ்வளோ பெரிய விபச்சார வேசித்தன கிரியைகள் என்னோட வாழ்க்கையில் இருக்குதே, இதிலிருந்து நான் எப்படி விடுபட முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி அவருக்குள்ளாரையே ஒரு கேள்வி வருது. இந்த பாவத்திலிருந்து நான் எப்படி விடுதலை அடைவேன் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி அவருக்குள்ள வருது. அந்த கேள்வி வருகிற வேளையில் அந்த அத்தி மரத்தினோட அடியில் இந்த அகஸ்டின் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரு. அப்போ அங்கே 2 சிறு பிள்ளைகள் பக்கத்தில் ஒரு வீட்டு ஜன்னல்ல இருந்து கத்தி கூப்பிடுவது போல ஒரு சத்தம் இவருடைய காதுக்கு தொனிக்குது. அது என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீ எடுத்து திறந்து வாசி, நீ போய் எடுத்து திறந்து வாசி, ஓப்பன் அண்ட் ரீட் அப்படின்னு சொல்லி 2 குழந்தைகள் விளையாடுறது போல கத்துறாங்களாம். அந்த சவுண்டு இவருடைய வாழ்க்கையில் அவருடைய காதில் பலமா தொனிக்குது. உடனே என்ன எடுத்து வாசின்னு சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு வேகமாக இவர் தங்கியிருந்த ரூமுக்கு என்ன செய்யறாரு, ஓடுறாரு. அவர் தங்கியிருந்த ரூமுக்கு ஓடும் பொழுது அங்கே ஒரு நபர் என்ன செய்யறாரு, இந்த ரோமர் நிருபத்தை அவர் படித்து கொண்டிருக்கிறார். உடனே அந்த நபரிடத்திலிருந்து அந்த ரோமர் நிருபம் படித்து கொண்டிருக்கிற காரியத்தை பிடுங்கி அவர் ஒரு பக்கத்தை எடுத்து வாசிக்கிறாரு. ரோமர் 13:14 13ஆம் அதிகாரம் 13:14 வந்து அவர் வாசிக்கிறார். அதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு சொன்னால், களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவோம். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். இந்த 2 வசனத்தை வந்து வாசித்த உடனே அவருக்குள்ள ஒரு மின்னல் ஒளி போல பாய்ந்திருக்கு பிரியமானவர்களே. உடனே இதுவரைக்கும் இவ்வளோ பெரிய பாவத்தில் இருந்த நான் இந்த வசனம், அந்த ரோமருக்கு எழுதின அந்த வசனத்தை வாசித்த உடனே அவரோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வந்தது. தேவன் கிரியை செய்ய ஆரம்பித்தார். இயேசு கிறிஸ்துவை தரித்துக்கொள், இந்த மாம்சீகத்தில் இருக்கிற இந்த வேசித்தனம், இந்த காரியத்தெல்லாம் விட்டுட்டு இயேசு கிறிஸ்துவை நீ தரித்துக்கொள் அப்படிங்கிற அந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் பேச ஆரம்பித்தார். அந்த இடத்திலேயே இயேசு கிறிஸ்துவுக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். வெறும் அகஸ்டினா இருந்தவர் ஒரு புனித அகஸ்டினா அவர் மாறினார். இதே சம்பவத்தை அவர் தன்னுடைய புத்தகம் கன்ஃபெஷன், அதாவது பாவ அறிக்கை செய்கிற கன்ஃபெஷன் அப்படிங்கிற புத்தகத்தில் அவர் எழுதியிருக்கிறாரு.
இது எல்லாம் முடிந்த பிறகு ஒரு அதே விபச்சாரம் செய்த ஒரு ஸ்திரீ தன்னை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் அகஸ்டின் என்னை தெரியலையா, என்ன என்னை கண்டுக்காம போற அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அகஸ்டின் சொன்னாராம், அன்னைக்கு இருந்த அகஸ்டின் செத்துட்டான், இது வேற ஒரு அகஸ்டின் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அந்த அகஸ்டின் செத்துட்டான், அது நான் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ற அளவுக்கு அவரோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் இந்த ரோமர் நிருபத்தின் வழியாக வந்ததுன்னு சொல்லி வாசித்தேன் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. எந்த இடத்துக்கு போனா சத்துரு பிசாசு அவரை பிடிக்குமோ அதே கிராமத்துக்கு இவர் சுவிசேஷம் சொல்ல போகும்பொழுது அந்த இடத்துல இருந்த அசுத்த ஆவிகள் எல்லாம் இவர் மேல இருந்த அந்த இயேசு கிறிஸ்துனுடைய அபிஷேகம் மகிமையான காரியங்களை பார்த்து அலறி அடித்து கொண்டு அந்த அவருடைய பாதத்துல வந்து அந்த அசுத்த ஆவிகள்லாம் நீ போயிருன்னு சொல்லி போகுமா. அந்த அளவுக்கு அவர் வல்லமையா தேவன் வந்து பயன்படுத்தி இருக்கிறார். இது எப்படி முடிந்தது? இந்த ரோமர் நிருபத்தில் இருந்த ஒரு 2 வார்த்தைகள் அவரோட வாழ்க்கையவே புரட்டி போட்டது பிரியமானவர்கள். இன்னொருத்தரை நான் சொல்றேன், அவர் பேரு ஜான் வெஸ்லி. ஒரு சாதாரண ஒரு ஊழியக்காரராக இருந்தார். சாதாரண ஒரு ஊழியக்காரராக இருக்கிற அந்த நேரத்தில் இந்த ஜான் வெஸ்லி என்ன பண்ணாரு, ஒரு மெசேஜ் கேட்டுட்டு இருக்கிறாரு. அந்த மெசேஜ் கேட்டுட்டு இருக்கும் பொழுது இந்த ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் தான் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அந்த ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லப்பட்ட அந்த விளக்கத்தை அங்கே ஒரு ஊழியக்காரர் சொல்லி கொண்டிருக்கிறார். சொல்லி கொண்டிருந்த அந்த விளக்கத்தை வாசித்த அதை கேட்ட உடனே அவருக்குள்ள ஒரு பெரிய மாற்றம். வெறும் சாதாரண சோர்வடைந்த ஒரு ஊழியக்காரனாக இருந்தவர் ஒரு மகிமையான ஊழியத்தை, ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வரக்கூடிய ஊழியத்தை செய்யும் அளவுக்கு ஜான் வெஸ்லி அவருடைய வரலாறு வாசிங்கன்னா பயங்கரமா இருக்கும். தேவனுக்காக வைராக்கியமா எழும்பினவர். அவர் தன்னுடைய சாட்சியில சொல்றாரு, இந்த ரோமர் நிருபம் இந்த வார்த்தைகள் என்னை மாற்றியது அப்படின்னு சொல்லி. இன்னொருத்தர் மார்ட்டின் லூத்தர் கிங். இந்த மார்ட்டின் லூத்தர் கிங் பார்த்தீங்கன்னா பயங்கர கலாச்சாரம், பயங்கரமான காரியம், எளிதா யாருமே வேதத்தை வாசிக்க முடியாது. இந்த மார்ட்டின் லூத்தர் கிங் மூலமா தான் தேவன் அங்கு வல்லமையான ஒரு காரியத்தை அங்க செய்யறாரு. அந்த மார்ட்டின் லூத்தர் கிங் என்ன செய்யறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த இதே ரோமர் நிருபத்தை தான் மார்ட்டின் லூத்தர் கிங் வாசிக்க நேரிடுகிறது. அதே விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்கிற ஒரு வசனம். இவங்க ஏன் இவ்வளவு கிரியைகள் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள்? பாவ மன்னிப்பு சீட்டு, பயங்கரமான காரியங்கள் இருக்கிறதே, ஆனால் இந்த வசனம் அப்படி இல்லையேன்னு சொல்லி எல்லாருமே விசுவாசிக்கிற ஒரு சுவிசேஷமாச்சு அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதல் வந்து அங்கிருந்த காரியங்களுக்கு விரோதமாக இந்த ரோமர் நிருபத்தின் மூலமாக அவருக்குள்ள ஒரு வெளிச்சம் புகுந்து மார்ட்டின் லூத்தர் கிங் தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு எழுப்புதலுக்கு காரணமாக அமைந்த ஒருத்தர். ஹல்லேலூயா. மார்ட்டின் லூத்தர் கிங், ஜான் வெஸ்லி, புனித அகஸ்டின், இப்படிப்பட்ட வல்லமையான ஊழியக்காரர்கள் உருவாவதற்கு காரணமா இருந்தது இந்த ரோமர் நிருபம் பிரியமானவர்களே. ஏன் நான் இதை சொல்றேன்னா, அன்னைக்கு ஜான் வெஸ்லியோட வாழ்க்கையிலையும் மார்ட்டின் லூத்தர் கிங் வாழ்க்கையிலையும் புனித அகஸ்டின் அவரோட வாழ்க்கையிலையும் பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து கிரியை செஞ்சிருப்பார்னா இன்னைக்கு அவர் செய்ய முடியாது இதே ரோமர் நிருபத்தை நாம் தியானிக்கிற வேளையிலே என்று தேவன் என்னோட உள்ளத்துல உணர்த்தினார். ஒருவேளை இந்த ரோமர் நிருபத்துக்கு நீங்கள் உங்களுடைய இருதயத்தை ஒப்பு கொடுப்பீங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் இந்த ரோமர் வாசிக்கிற வேளையில ரோமர் நிருபத்திலிருந்து 1ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்க வாசிக்கும் பொழுது நம்மளுடைய இருதயத்தை அதற்கு ஒப்பு கொடுப்போம்னா கண்டிப்பா நான் சொல்றேன், ஒரு ஜான் வெஸ்லியை கர்த்தர் இந்த ஜெப குழுவிலிருந்து உருவாக்க முடியும். ஒரு மார்ட்டின் லூத்தர் கிங்கை இந்த கர்த்தர் இந்த ஜெப குழுவில உருவாக்க முடியும். எப்பேற்பட்ட சோர்வடைந்த நேரத்திலும் ஐயோ என் வாழ்க்கை மாறாதான்னு சொல்லி இருந்தால் கூட புனித அகஸ்டினாக ஒரு தேவன் நம்மளோட இந்த ஜெப குழுவில இருந்து மாற முடியும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் பிரியமானவர்களே. ஏன்னா இந்த ரோமர் நிருபம் அவ்வளவு வல்லமையான ஒரு காரியம். ஒருவேளை ரோமர் நிருபம் இதுல முதலாவது எழுதப்பட்டிருக்கிறது, முதலாவது வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால பவுல் முதல்ல எழுதினார் என்ற அர்த்தம் அல்ல. அதை தேவன் வைத்ததுக்கு காரணமே அது ஆக்சுவலி ரோமர் புஸ்தகம் வந்து அவருடைய 3/4 பாகம் 3ஆம் மிஷனரி பயணத்தில் எழுதினார் என்று சொல்லுகிறார்கள். பயங்கர அனுபவத்துக்கு பிறகு அவர் எழுதுறாரு. ஆனாலும் அந்த ரோமர் நிருபத்தை அந்த சபைக்கு பிறகு அப்போஸ்தலர்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா முதலாவது தேவன் வைக்கிறார் பிரியமானவர்களே. ஒரு தலையாக வைக்கிறார், ஒரு அபிஷேகமாக வைக்கிறார். அப்ப இந்த ரோமர் நிருபத்தை நம்ம தியானிக்கிற வேலையில, ஒவ்வொரு வாரமும் தியானிக்கிற வேலையில கண்டிப்பா நான் சொல்றேன் ஒரு பெரிய மாற்றம் நம்மளோட வாழ்க்கையில உண்டாகும் என்று நான் விசுவாசிக்கிறேன் பிரியமானவர்கள். கர்த்தர் அதை செய்வார். அவர் மாறாதவர்.
அவருடைய வார்த்தை மாறாது. அவருடைய வசனத்தை அவர் அனுப்பி அவர் குணப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். ஒருவேளை இந்த ஜெபத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா நான் சொல்றேன், இந்த ரோமர் நிருபத்தை வாசிக்கிற வேளையில கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். பிரியமானவர்களே, இந்த ரோமர் நிருபத்தினுடைய முக்கியத்துவத்தை நான் சொல்றேன். இன்னும் கூட ஒரு சில காரியங்களை இந்த ரோமர் புஸ்தகத்திலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரோமாபுரி பார்த்தீங்கன்னு சொன்னா எருசலேமில் இருந்து கிட்டத்தட்ட 1400 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு ரோமன் சிட்டி, ஒரு எம்பையர் அப்படிங்கிறாங்க, ஒரு பேர் அரசு. அதாவது கிட்டத்தட்ட 1400 கிலோமீட்டர் தள்ளி எருசலேமில் இருந்து அவ்வளோ தூரம் இருக்குது. தயவு செய்து கர்த்தர் நம்மளுடைய கண்களை திறப்பாராக. கிட்டத்தட்ட பவுல் அங்கே போகணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு. ஆனால் பவுல் இதை எழுதுகிற வேளையில் அங்கே இதுவரைக்கும் அவர் பிரயாணம் படாத, அந்த சபையை பார்க்காத ஒரு சபைக்கு அவர் எழுதுறாரு இந்த ரோமர் நிருபத்தை. நல்லா கவனிங்க. அப்போ நான் யோசித்தேன், யார் அங்கே சபை ஆரம்பித்தது? கிட்டத்தட்ட எருசலேமிலிருந்து 1400 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற அந்த ரோம் நகரத்தில் ஒரு சபையை யார் ஆரம்பித்தான்னு சொல்லி யோசிக்கும் பொழுது இன்னைக்கு ரோமன் கேத்தலிக் சொல்கிறாங்க பேதுரு ஆரம்பித்தார் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் வேதத்தில் பேதுரு ஆரம்பித்ததற்கான எந்த ஒரு சான்றும் இல்லை. ஏன்னு சொன்னால் வாசிக்கலாம், ஒரே ஒரு வசனம், அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யாராவது ஒருத்தர் வாசிங்க. பிரைஸ்லாம். அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். நல்லா கவனிங்க, அந்த இடத்துல அப்போஸ்தலர் தவிர என்று வேதம் சொல்லுது. அப்ப அங்க ஒரு பெரிய உபத்திரம் வந்த பொழுது அப்போஸ்தலர்கள் அங்க எருசலேமிலேயே தங்கிவிட்டார்கள். அப்போ அப்போஸ்தலர்கள் எங்கேயும் சிதறடிக்கப்படல, எங்கேயும் தூரமாக போகல. பட் அந்தியோகியான்னு சொல்லி ஒரு தேசம், தூரமான தேசம், அது 1000 கிலோமீட்டருக்கு மேலே உள்ள ஒரு தேசம். அந்த தேசத்திலேயும் சிதறடிக்கப்பட்ட பெயரறியாத கிறிஸ்தவர்கள் அங்கே ஒரு சபையை நிறுவினார்கள் என்று வேதம் சொல்லுது. நல்லா கவனிங்க, அவங்களுடைய பெயர் வெளியே தெரியல. ஒரு சின்ன குரூப் சிதறடிக்கப்பட்ட உடனே அந்த அந்தியோகியா பட்டணத்தில் ஒரு ஒரு சின்ன குரூப் சேர்ந்து கொண்டு கர்த்தருடைய இயேசு கிறிஸ்து குறித்து பிரசங்கித்து வீடை இழந்து, எல்லாத்தையும் இழந்து, ஜாபை இழந்து சிதறடிக்கப்பட்ட ஜனங்கள் அந்தியோகியா பட்டணத்தில் ஒரு சபையாக உருவாகிறார்கள். அது இங்க அப்போஸ்தலர்கள் கேள்விப்படுகிறார்கள். அந்தியோகியா பட்டணத்துல ஒரு சபை, அவருடைய விசுவாசம் பெரியது, அங்க ஒரு சபை உருவாகிறது. யார் ஆரம்பிச்சான்னு சொல்லி தெரியல. ஒரு அன்னேம்டு பீப்புள், ஒரு பிரபலமாகாத பீப்புள், ஒரு ஆர்டினரி பீப்புள் அங்க ஒரு சபையாக எழும்புகிறார்கள் கேள்விப்பட்டவொன்னே அங்க பர்னபாவை அனுப்புறாங்க, பவுலை அனுப்புறாங்க, போய் அவர்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லி அந்த அந்தியோகியா பட்டணத்துக்கு நான் முத கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிட்டுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அது ஒரு ஆழமான காரியம் பிரியமானவர்களே. அதே போல இந்த ரோம் நகரத்திலையும் யார் சபையை நிறுவினார்கள் என்று வேதத்தில் சொல்லப்படல. பவுல் நிறுவல, பேதுரு நிறுவல. ஆனா நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தருடைய கரம் அங்கே நிறுவியது. பெயரறியாத ஒரு ஜனக்கூட்டத்தின் மூலமாக, வெளியே தெரியாத ஒரு கூட்டத்தின் மூலமாக அங்கே கர்த்தருடைய சபை கிட்டத்தட்ட 1400 கிலோமீட்டர் தள்ளின இடத்துல இருக்கிற அந்த ரோம் சிட்டியில கர்த்தர் அவருடைய கரத்தினால ஒரு ஆர்டினரி பீப்புளை வச்சு கர்த்தர் ஒரு சபையை அங்க நிறுவுகிறார். ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம். இன்னைக்கு சபையை தேவன் நிறுவனம்னு சொல்லி நினைச்சாங்க, அவரால் ஒரு ஆர்டினரி பீப்புள், உங்களையும் என்னைய மாதிரி இருக்கிற ஒரு சாதாரண மக்களை கர்த்தர் பயன்படுத்த முடியும் பிரியமானவர்களே. அதற்காக ஒரு பெரிய படிப்பு படிக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை, அப்போஸ்தலர்களாக இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஒரு சாதாரண மக்களாக இருந்து நம்ம சிதறடிக்கப்பட்டாலும் சரி, உபத்திரவப்பட்டாலும் சரி, அந்த இடத்துல தேவனுடைய கரம் நம் மூலமா செயல்படும்னா அந்த இடத்துல கர்த்தர் அவருடைய சபையை நிறுவ முடியும். ஹல்லேலூயா! எவ்வளோ வல்லமையான காரியம் பாருங்க. இன்னைக்கு சபை ஊழியம் எல்லாம் எடுக்கும் பொழுது அது ஒரு தனியாக நம்ம வச்சிடறோம் பிரியமானவர்களே. அவங்க தான் ஊழியம் செய்கிறாங்க, இவங்க தான் ஊழியம் செய்கிறாங்க, இதுக்கு ஊழியத்துக்கு இவங்க படிச்சிருக்கிறாங்க, அதனால இவங்க ஊழியம் செய்கிறாங்க. அல்லவே அல்ல பிரியமானவர்களே. ஹல்லேலூயா! ஒரு சாதாரண மக்களை கொண்டு கர்த்தரால் ஒரு பெரிய தேசத்தை அசைக்க முடியும். ஒரு சாதாரண மக்களை கொண்டு ஒரு பெரிய மாற்றத்தை தேவனால செய்ய முடியும். பெரிய பெரிய அப்போஸ்தலர்கள், பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் உங்களுடைய செய்தியை கேள்விப்படுவாங்க. ரோம் நகரில் ஒரு எழுப்புதல், ஒரு பெரிய சபை உருவாயிருக்கு. எப்படி உருவாச்சு? அந்தியோகியா பட்டணத்துல ஒரு சபை உருவாச்சு. எப்படி உருவாச்சு? யாருக்குமே சொல்ல தெரியாது பிரியமானவர்களே. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் உலர்ந்த எலும்புகள் மேல வீசி அது ஒரு சேனையாக எழும்புகிற அந்த காரியம் ஒரு அதிசயமானது, ஒரு அற்புதமானது. அதை யாராலையும் விவரிச்சு சொல்ல முடியாது. அதுக்கு தியாலஜி கிடையாது, அதுக்கு உபதேசம் கிடையாது. அது தேவனுடைய கிரியை. ஹல்லேலூயா!
அது கர்த்தருடைய செயல். இந்த உலர்ந்த எலும்புகள் எப்படி உயிர் பெறும்? அதை தேவன் தான் அறிவார். எசேக்கியேலுக்கு அது தெரியல. அங்க ஒரு சேனை எழும்பியது. அதே போலதான் ரோம் நகர்ல ஒரு சேனை எழும்பியது. பரிசுத்த ஆவியானவர் அங்க அசைவாடினார். அந்தியோகிய பட்டணத்துல ஒரு சேனை எழும்பியது. அப்போஸ்தலர்கள் இதை கேள்விப்படுகிறார்களே தவிர அங்கே போகவில்லை. பிரியமானவர், தேவன் யாரை கொண்டு வேணாலும் அவருடைய காரியத்தை செய்ய முடியும். எத்தனை கிலோமீட்டர் தள்ளி கூட அவரால் செய்ய முடியும். பிரியமானவர், கிட்டத்தட்ட 1400 கிலோமீட்டர் தள்ளி கர்த்தர் அவருடைய கரத்தினால ரோம் நகர்ல ஒரு சபையை உருவாக்குகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளுடைய கண்களை திறப்பாராக. ஒரே ஒரு வசனம் மட்டும் நம்ம வாசிக்கலாம் பிரியமானவர்களே. ரோமர் 15ஆம் அதிகாரம் 21, 22, 23 3 வசனம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 21, 22, 23. நான் மற்றொருவனுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவினுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன். உங்களிடத்தில் வருகிறதற்கு இதனாலே அநேக தரம் தடைப்பட்டேன். இப்பொழுது இந்த திசைகளிலே எனக்கு இடமில்லாதபடியினாலும் உங்களிடத்தில் வரும்படி அநேக வருஷமா எனக்கு மிகுந்த விருப்பம் உண்டாயிருக்கிறபடினாலும் நான் ஸ்பானியா தேசத்திற்கு பிரயாணம் பண்ணுகையில் உங்களிடத்தில் வந்து உங்களை கண்டு கொள்ளவும் உங்களிடத்தில் கற்று திருப்தி அடைந்த பின்பு அவ்விடத்திற்கு உங்களால் வழி விட்டு அனுப்பப்படவும் எனக்கு சமயம் கிடைக்கும் என்று நம்பி இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்தவான் போதும். அப்ப நல்லா கவனிங்க. பவுல் வந்து அநேக வருஷமாய் எனக்கு விருப்பம் உண்டு என்று இந்த இடத்துல சொல்றார். அப்ப ரோம் நகரில் அநேக வருஷ காலமாய் ஒரு சபை ஏங்கி கொண்டிருக்கிறது. எவ்வளவு முக்கியமான காரியம். பவுல் ஆசைப்படுறார், நான் உங்க இடத்துக்கு வரணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். உங்களுக்கு நான் கர்த்தருடைய காரியத்தை இன்னும் அதிகமா ஷேர் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறேன் என்று பவுல் சொல்றாரு. ஆனா வசனம் தெளிவா சொல்லுது, ரோம்ல தான் அவருடைய கடைசி 2 வருஷ காலம் அங்கே வந்து சுவிசேஷம் சொல்றாரு. ஒரு வாடகைக்கு வீடு எடுத்து ரோம் நகர்ல ஒரு கைதியாக பவுல் வந்து கொண்டு செல்லப்படுறாரு. அங்க கைதியாக அந்த ரோம் சேனைகளுக்கு அந்த ராஜ்யத்திற்கு கிட்ட ஒரு கைதியாக அவர் போகிறார். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கைதிகள் மத்தியில் தேவன் அனுகூலம் செய்யறதுக்கு உதவி செய்கிறாரு. அவரை கைது பண்ணவங்க ஒரு சிலர் மனமாற்றத்துக்குள்ள வர்றாங்க. அந்த இடத்துல 2 வருஷம் ஒரு வீட்டில் இருந்து அவர் வந்து சுவிசேஷம் வாடகை வீட்டில் இருந்து ரோம் நகரில் சுவிசேஷம் சொன்னார்னு சொல்லி அந்த அப்போஸ்தலர்கள் முடிவில் அப்படியாக முடிக்கப்படுகிறது. அவ்வளோ பெரிய காரியம் பாருங்க. ஹல்லேலூயா. கடைசியாக ரோம் நகரில் தான் அவர் சிறைச்சேதம் செய்யப்படுகிறாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. அவருடைய வரலாறு, பவுலுடைய வரலாறு. இந்த ரோமர் தியானிக்கிற வேளையில நம்ம பவுலை குறித்து அதிகமாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்காக கர்த்தர் உதவி செய்வாராக. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்கிறேன். இந்த பவுல் எழுதின அந்த ரோமர் நிருபம் இன்னைக்கு நமக்கு எந்த மாதிரியான சூழ்நிலை, அதனோட பேக்ரவுண்ட் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ அநேக வருஷ காலமாக இவர் அங்கே போகணும்னு சொல்லி ஆசைப்படுற ஒரு சபைக்கு பவுல் அந்த சபை மேலே ஒரு பாரப்பட்டு அவர் எழுதுறாரு. பிரியமானவர்கள், என்ன எழுதுறாரு பாருங்க. அங்கே சபையில் ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலை உண்டாகிறது. அவ்வளோ தூரத்தில் கர்த்தரால் ஆரம்பிக்கப்பட்ட அந்த சபையில் ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலை. எதனால் ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலை உண்டாகிறதுனா, அங்கே கலாச்சாரங்கள், மனித பாரம்பரியங்கள், யூதர்கள் புறஜாதிகள் என்று சொல்லி மிங்கிள் ஆயிட்டாங்க. கர்த்தருடைய சபைக்குரிய காரியம் அங்கே இல்லை. ஒரு குழப்பங்கள் அங்கே உருவாகிறது, ஒழுங்கின்மை அங்கே உருவாகிறது. ஆதாமின் வழியாக வந்த பாவம், மாம்ச சிந்தை, மாம்சீக காரியங்கள் அந்த சபைகளிலே செயல்படுகிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா பாவம் பெருகின ஒரு நாட்களிலே அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. இன்னும் நீங்கள் 1ஆம் அதிகாரம் நீங்கள் வாசிச்சீங்கன்னு சொன்னால், ரோமர் 1ஆம் அதிகாரம் ஹோமோசெக்சுவலை குறித்து அவர் எழுதுறாரு. பவுல் ஹோமோசெக்சுவலை குறித்து எழுதுறாரு. அப்போ பாருங்க, அந்த சொசைட்டி ஒரு இம்மாரலா பயங்கரமா இருக்குது. அந்த ரோம் நகரத்தில் இருக்கிற அந்த சொசைட்டி அப்போ பயங்கரமான ஒரு சூழ்நிலைக்குள்ள இருக்கிறாங்க. வெளியே பார்த்தாலும் பாவம், உள்ளே பார்த்தாலும் பாவம், எங்க பார்த்தாலும் அக்கிரமத்தினுடைய காரியம். அப்ப தேவனுடைய சபைக்கு ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. தேவன் எதற்காக எங்களை இந்த இடத்துல ஒன்று கூட்டினார்? எதற்காக ஒரு சபையாக நாங்கள் உருவானோம்? இந்த சபைக்குள்ள இப்படிப்பட்ட குழப்பங்கள் வந்து நிற்கிறதே, கலாச்சாரங்கள் வந்து நிற்கிறதே. யூதர்கள் ஒரு கலாச்சாரத்தை போதிக்கிறாங்க, புறஜாதிகள் ஒரு கலாச்சாரத்தை போதிக்கிறாங்க. மனுஷனால உருவாக்கப்பட்ட காரியம் இருக்குது. பாவம் இத்தனைக்கும் பெருகி போய் கிடக்குது. எங்களுக்கு ஒரு சுவிசேஷம் தேவை. ஹல்லேலூயா. எங்களுக்கு ஒரு நல்ல செய்தி தேவை, ஒரு நம்பிக்கை தேவை.
அதன் மத்தியில தான் பவுல் என்ன செய்யறாரு, இந்த நிருபத்தை அந்த சபைக்கு எழுதுகிறார். இந்த நிருபத்தை அவர் எழுதுகிறார். பிரியமானவர்களே, ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அநேக வருஷங்களா அங்க சபை இயங்கி கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு ஒரு சுவிசேஷம் தேவை. இன்னைக்கு நம்ம எல்லாம் நினைக்கிறோம் சுவிசேஷம் என்ன ஒரு ஆரம்ப படின்னு தான் சொல்லி நினைக்கிறோம். இந்த ரோமர் நிருபத்தை நம்ம வாசிக்கும் பொழுது சுவிசேஷம் பார்த்தீங்கன்னா, சுவிசேஷம் என்பது ஒரு ஆரம்பம் மாத்திரம் இல்லை. வாங்க சுவிசேஷம் சொல்ல போலாம் வாங்க, இவாஞ்சலிக்கல் ரெல்ம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சுவிசேஷம் சொல்ல போலாம் வாங்கன்னு சொல்லி ஒரு 4 லைன்ல சுவிசேஷத்தை சொல்லி முடிச்சிடலாம் வாங்கன்னு சொல்லி அதற்காக இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், பிரயாசப்படுறோம். சுவிசேஷத்தை வெறும் 4 லைன்ல அடைக்கிறாங்க. ஆனா இந்த ரோமர் புஸ்தகத்தை நிருபத்தை நீங்க வாசிக்கும் பொழுது சுவிசேஷம் வெறும் 4 லைன்ல சொல்லக்கூடிய சுவிசேஷம் அல்ல பிரியமானவர்களே. சுவிசேஷம் ஆக்சுவலி இயேசு கிறிஸ்து தான் சுவிசேஷம். இயேசு கிறிஸ்து தான் சுவிசேஷம். இந்த ரோம் நகரில் அவர் கடைசி 2 வருஷம் கூட அவர் சுவிசேஷத்தை தான் சொன்னாருன்னு வேதம் சொல்லுது. பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அவர்களுக்கு சொல்லி கொண்டிருந்தாருன்னு பவுலை குறித்து சொல்றோம். அப்ப சுவிசேஷம் என்பது எல்லா நிலைகளிலும் தேவை. சுவிசேஷத்தின் ரகசியம் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. சுவிசேஷம் ஏதோ ஆரம்ப கட்டத்தில் மாத்திரம் நம்ம மத்தியில செயல்படுகிற காரியம் அல்ல. நான் உங்கள்கிட்ட ஒண்ணே கேட்கிறேன், உங்களுக்கு நல்ல செய்தி எப்பெல்லாம் தேவைன்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க பிரியமானவர்கள்? எல்லா நேரத்திலும் எனக்கு தேவைன்னு சொல்லுவீங்க. எல்லா நேரத்திலும் எனக்கு ஒரு நல்ல செய்தி வேணும், எல்லா நேரத்திலும் எனக்கு ஒரு சுவிசேஷம் வேணும், நான் மரிக்கும் வரைக்கும் அந்த சுவிசேஷம் எனக்கு வேணும் என்று சொல்வீர்கள். ஆனால் இன்னைக்கு சுவிசேஷத்தை ஒரு சின்ன 4 லைனுக்குள்ள அடைக்கிறாங்க பிரியமானவர்களே. இவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லியாச்சா, அவர்களுக்கு சொல்லியாச்சா, இவர்களுக்கு சொல்லியாச்சான்னு ஒரு ஆரம்ப நிலையை மாத்திரம் தான் பார்க்கிறார்கள். கர்த்தர் நம்மளுடைய கண்களை திறப்பாராக. சுவிசேஷம் முடிவு பரியந்தம் நம்மை நடத்தக்கூடிய வல்லமையுடையது. எல்லா நிலைகளிலும் சுவிசேஷம் நமக்கு தேவை. இன்னைக்கு அந்த ரோம சபைக்கு ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை, பாவம் பெருகின ஒரு சூழ்நிலையில சுவிசேஷம் தேவை. அதற்காக தான் ரோமர் நிருபத்தை பவுல் எழுதுகிறார். நான் விசுவாசிக்கிறேன் இன்னைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சுவிசேஷம் தேவை. ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில இருக்கிற சபைக்கு ஒரு சுவிசேஷம் தேவை. குழப்பங்கள் நிறைந்து இருக்கிற சபைக்கு இன்னைக்கு சுவிசேஷம் தேவை. அதற்காக தான் இந்த ரோமரை கர்த்தர் எனக்கு கண்களை காட்டினார். இந்த ரோமர் தியானிக்கிற வேளையிலே இந்த சுவிசேஷம் நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் பிரியமானவர்களே. சுவிசேஷம் நம்மளோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுக்கும், நம்மை பிரகாசிக்க செய்யும். நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்வார். அநேக காரியங்கள் இருக்கிறது பிரியமானவர்கள். ஆனாலும் நான் ஏதோ ஒரு ரோமர் புஸ்தகத்தினுடைய ஹிஸ்டரியை சொல்லணும் அந்த மாதிரியான ஒரு காரியமே என்னுடைய உள்ளத்தில் வரல பிரியமானவர். ஆனால் அந்த ரோமர் நிருபத்தினுடைய முக்கியத்துவம் என்ன நம்ம யோசிக்கணும். கடைசியா இதை தியானிக்கிற வேளையில் ஆண்டவர் உணர்த்தின ஒரு முக்கியமான காரியம், ரோமர் புஸ்தகம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த அந்த அவருடைய எருசலேமிலிருந்து 1400 கிலோமீட்டர் தூரம் அந்த சபைக்கு ரோமர் புஸ்தகத்தை நிருபத்தை பவுல் எழுதுகிறார். அவரை சிறைச்சேதம் பண்ணிட்டாங்க, பயங்கர உபத்திரவங்கள். இன்னொன்று உங்களுக்கு தெரியும், நீரோ மன்னை அந்த ரோம் நகரத்தை ஆளுகை செய்கிறான். நீரோ மன்னை முழுக்க முழுக்க நெருப்புனால எல்லா கிறிஸ்தவர்களையும் துன்புறுத்தின காலங்கள். அந்த நேரத்தில் இவர்களுக்கு ஒரு சுவிசேஷமாக, ஒரு நம்பிக்கையை ஊட்டுகிற சுவிசேஷமாக அந்த ரோமர் நிருபத்தை கர்த்தர் பவுல் மூலமாக எழுதுகிறார். இன்னைக்கு நான் ஒண்ணே சொல்றேன், இந்த ரோமர் புஸ்தகம், ரோமர் நிருபம் உங்க கையிலையும் என் கையிலையும் இருப்பது எவ்வளவு பெரிய மகிமையான ஒரு காரியம். ரோமர் நிருபத்தை எழுதினவரை சிறைச்சேதம் செய்தார்கள். ஆனால் அதே ரோமர் நிருபத்தை கர்த்தர் உங்க கையிலையும் என் கையிலையும் கொடுத்து படிக்க வச்சிருக்கிறாரு. எவ்வளவு பயங்கரமான ஒரு அதிசயம் பிரியமானவர்கள். பவுல் எழுதின அந்த ரோமர் நிருபம் இன்னைக்கு உங்க கையில என் கையில இருக்கிறது. ஹல்லேலூயா. இது ஒரு அதிசயம் இல்லையா பிரியமானவர்களே? இது ஒரு அதிசயம் இல்லையா? கர்த்தர் நம்ம கண்களை திறப்பாராக. ஓகே, கர்த்தர் இன்னும் அநேக காரியங்களை வருகிற நாட்களிலே கர்த்தர் நமக்கு போதிப்பார். ஆனால் இன்னைக்கு முக்கியமான அந்த செய்திக்கு நேராய் நான் கடந்து வர விரும்புகிறேன். ஒரே ஒரு கேள்வியை இந்த நேரத்தில் அந்த அந்த அட்ரஸில் கூட போட்டிருந்தேன், ஹூ ஆர் யூ? நீங்கள் யாருன்னு சொன்னால் நம்ம ஒரு சில பதிலை நம்ம சொல்லுவோம், நீங்கள் யார் அப்படின்னு சொன்னால். ஆனால் பவுல் நீங்கள் யார் அப்படிங்கிறதுக்கு ரோமர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்கிறாரு. அதை மாத்திரம் நம்ம பார்த்துட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம் பிரியமானவர்கள். அதில் பார்த்தீங்கன்னா பயங்கர ஆழமான காரியங்களை கர்த்தர் அந்த இடத்துல வச்சிருக்கிறார். கர்த்தர் நம்மளுடைய கண்களை திறப்பாராக. கர்த்தர் நம்மளுடைய கண்களை திறக்கணும்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன் பிரியமானவர்கள்.
என் கண்களை கர்த்தர் திறந்தார். இதை தியானித்த வேலையிலிருந்து என்னுடைய மனதில் ஒரு அமைதியே இல்லை பிரியமானவர்கள். நான் என்னை சரி செய்ய முயன்றேன். என்னோட வாழ்க்கையில் ஐயோ எவ்வளோ பெரிய மகிமையான காரியம் என்னோட வாழ்க்கையில் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி நான் அழுதேன் பிரியமானவர்கள். இந்த ஜெபத்தில் இருக்கிற செல்வா, நிறைய பேரோட, தினகரனோட இதெல்லாம் நான் பகிர்ந்து கொண்டேன். அவங்களோட வாழ்க்கையிலேயே ஓ இப்படியானா அப்படின்னு சொல்லி யோசித்தார்கள். பயங்கர ஒரு வெளிப்பாடான ஒரு காரியம் பிரியமானவர்கள். கர்த்தர் நம்மளோட கண்களையும் திறப்பாராக. மாம்சத்தோடு இரத்தத்தோடு யோசனை பண்ணாமல் இதற்கு உங்களை என்னை விட்டு கொடுப்பனா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்னைக்கு அவரோட காரியத்தை நம்மளோட வாழ்க்கையில அவர் கொண்டு வர வல்லமில்லவராக இருக்கிறார். வருஷத்தினுடைய முதல் நாள் கர்த்தர் நம்மளுடைய அடையாளத்தை இன்னைக்கு புரிய வைப்பாராக. ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்றேன் பிரியமானவர்களே. ரோமர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பவுல் சொல்றாரு, 3 காரியத்தை சொல்றாரு. அதுல முதல் காரியத்தை சொல்றாரு, நான் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்று சொல்லுகிறார். நான் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன். ஹல்லேலூயா. யாராவது ஒருத்தர் வாசிக்கலாமா அந்த முதல் லைன் மாட்டோம்? இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன். நான் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன். ஒரு பெரிய டீசெண்டா நமக்கு தெரியும் இதை கேட்கும் பொழுது. ஆனா உண்மையா அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா பிரியமா? உண்மையா அதுல போய் இங்கிலீஷ்லலாம் வாசிச்சிங்கன்னா ஐ எம் பாண்ட் சர்வெண்ட் அல்லது ஐ எம் அ பாண்ட் ஸ்லேவ் டு ஜீசஸ் கிரைஸ்ட்னு சொல்லி எழுதுறாரு. நான் ஒரு பாண்ட் ஸ்லேவ் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. நான் ஒரு அடிமைன்னு சொல்லி எழுதுறாரு. நான் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அடிமைன்னு சொல்லி எழுதுறாரு. இன்னைக்கு யார் சொல்ல முடியும்? ஊழியத்தில் அவ்வளோ அனுபவம் மிக்க அவர் சொல்றாரு, நான் இயேசு கிறிஸ்துவனுடைய அடிமைன்னு சொல்லி சொல்றாரு. நான் எங்கேயும் சொன்னதில்லை பிரியமானவர்கள், நான் ஒப்புக்கொள்றேன். நான் இயேசு கிறிஸ்துவனுடைய அடிமைன்னு சொல்லி என் வாயில என்னைக்குமே வந்தது கிடையாது. ஆண்டவர் என்னை யோசிக்க வைத்தார். பவுல் அவ்வளோ அனுபவம் மிக்கவர், எவ்வளவோ சபைகளை நிறுவினவர். ஆனா அவர் சொல்றாரு, நான் இயேசு கிறிஸ்துவின் அடிமை என்று சொல்லுகிறார். இது இந்த ஒரு வெளிச்சம் நமக்குள்ள பயங்கரமான தாக்கத்தை ஏற்படுத்தும் பிரியமானவர்கள். இன்னைக்கு நம்மளோட ஐடென்டிட்டி என்ன? நம்மளால சொல்ல முடியுமா தைரியமா, நான் இயேசு கிறிஸ்து என்னுடைய எஜமான், நான் அவருடைய அடிமை என்று சொல்ல முடியுமா? ஏன் அந்த முதல் லைன் அந்த இடத்துல எழுதினாருன்னா, ரோம் நகர்ல பார்த்தீங்கன்னா அடிமைகள் நிறைய இருக்கிறார்கள். அவர்களுக்கு அது புரியும் என்று சொல்லி தான் பவுல் எழுதுகிறார். ரோம் நகர்லையும் சரி, அந்த யூதர்கள் மத்தியிலையும் சரி, எஜமான் அடிமை அப்படிங்கிற ஒரு உறவை கர்த்தர் பழைய ஏற்பாட்டிலேயே அதிகமாக அவர் சொல்லுகிறார். அப்ப எஜமான் அடிமைங்கிற அந்த உறவை அந்த ரோம் நகர்லையும் அவர்கள் பின்பற்றுகிறார்கள். அதனாலதான் இவர் முதல் லைன் எழுதுறாரு, நான் இயேசு கிறிஸ்துவனுடைய அடிமை. அதுல பாண்ட் ஸ்லேவ் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நாட் ஓன்லி ஸ்லேவ் பட் பாண்ட் ஸ்லேவ். பாண்ட் ஸ்லேவ்னா அதுல மிக முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது பிரியமானவர்களே. கர்த்தர் நம்முடைய கண்களை திறப்பாராக. நான் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் என்று தன்னை பவுல் முதலாவது எழுதுகிறார். ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, கர்த்தரோட மனுஷன். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில நிறைய உறவுகள் இருக்கிறது. அப்பா மகன் அப்படிங்கிற ஒரு உறவு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம சிநேகிதன் நண்பன் அப்படிங்கிற ஒரு உறவு இருக்கிறது. நிறைய உறவுகள் இருக்கிறது. அவர் புருஷன் நம்ம மனவாட்டிங்கிற ஒரு உறவு இருக்கிறது. இந்த மாதிரி பல உறவுகளை பைபிள் சொல்லுகிறது. ஆனால் இருக்கிற உறவுகளிலெல்லாம் தலையாய ஒரு உறவு எது தெரியுமா? அவர் எஜமான், நான் அவருக்கு அடிமைங்கிற ஒரு உறவு. எல்லா உறவிலையும் மேன்மையான உறவு எதுனா எஜமான், நான் அவருக்கு அடிமை. ஹல்லேலூயா. ஏன் சொன்னா எஜமான் தான் இந்த அடிமையை முழுவதும் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். இந்த அடிமைக்கு எஜமான் தான் எல்லாம், எஜமான் தான் எல்லாம். நம்ம தொடர்ந்து அந்த காரியத்தை அந்த நேரத்தில் பார்க்க போகிறோம் பிரியமானவர்களே. கர்த்தர் இந்த ஒரு நோக்கத்தை பார்க்க கர்த்தர் உதவி செய்வாராக. நீங்க உடனே நினைக்கலாம், ஏன் என்னை ஏன் அடிமைன்ற மாதிரி என்ன சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியல பிரதர். என்னை கர்த்தர் விடுதலை செய்யலையா? ஏன் என்னை அடிமைன்னு சொல்றீங்க? ஏதோ எனக்கு ஒரு கஷ்டமா இருக்குதே, எனக்கு புரியலையேன்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த ஒரு வார்த்தை இடரலை உண்டு பண்ணலாம். ஆனால் நல்லா யோசிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நல்ல கவனிங்க, இதை உங்க உள்ளத்துல கர்த்தர் எழுதுவாராக. என்னோட உள்ளத்துல கர்த்தர் எழுதினார். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்மளுடைய அடிமைத்துவம் மாறவில்லை. நல்ல கவனிங்க, நம்மளுடைய அடிமைத்துவம் மாறவில்லை. ஆனால் எஜமான் மாறி இருக்கிறார். ஹல்லேலூயா. எஜமான் மாறி இருக்கிறார். எஜமான் மாறி இருக்கிறார் பிரியமானவர்களே. பழைய எஜமான் இன்னைக்கு என்னோட எஜமான் கிடையாது. கர்த்தர் இதை உதவி செய்வாராக. ஒரே ஒரு வசனம் வாசிக்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 16 18 வரைக்கும். ரோமர் 6ஆம் அதிகாரம் 16 18 வரைக்கும். மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும்
நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறிவீர்களா? முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். பாருங்க, பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நீங்கள் நீதிக்கு அடிமையானீர்கள். முன்னேயும் நீங்கள் அடிமைதான், இப்பொழுதும் நீங்க அடிமைதான் சொல்லி இந்த ரோமர் 6ஆம் அதிகாரம் 16-18 வரைக்கும் ஒரு வசனம் சொல்லுகிறது. ஆனா இந்த வசனம் சொல்லுது, அடிமைங்கிறத தயவு செய்து பார்க்காதீங்க, எஜமான பாருங்க. முன்னே இருந்த எஜமான் வேற, இப்ப இருக்கிற எஜமான் வேற. இது புரியாததுனாலதான், நல்லா கவனிங்க பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களோட வாழ்க்கையில பாவம் செய்ய ஆரம்பித்தார்கள். பார்வோன் தனக்கு எஜமானனாக அங்க பழைய ஏற்பாட்டில் இருந்தாங்க. ஆனா இப்ப புதிய எஜமானை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை. தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினார்கள். பழைய எஜமான் பார்வோனுக்குள்ள இருக்கும் பொழுது எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு கஷ்டம். ஆனா இந்த புதிய எஜமான் அவர்களை விடுவித்திருக்கிறார். செங்கடலை 2ஆ பிளந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் இந்த புதிய எஜமானை ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு மனதில்லை. எங்களுக்கு வேறு ஒரு ராஜா வேண்டும் என்று அவர்கள் கேட்டார்கள். ஹல்லேலூயா! இந்த எஜமான் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார் யோசிச்சு பாருங்க பிரியமானவர்களே. கர்த்தர் உதவி செய்வாராக. நம்மளுடைய எஜமான் மாறி இருக்கிறார். நம்மளுடைய எஜமான் மாறி இருக்கிறார். நான் ஒண்ணு சொல்றேன், இந்த நேரத்துல ஏதோ ஒரு காரியம் நம்மளை அடிமைப்படுத்தியே ஆகும் பிரியமானவர்கள். ஒருவேளை நான் கிறிஸ்துவுக்கு அடிமையா இல்லைன்னு சொன்னா கண்டிப்பா நான் வேற ஒரு காரியத்துக்கு அடிமையா இருப்பேன். வசனம் சொல்லுது, மத்தேயு 6:24. மத்தேயு 6:24. இரண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். கர்த்தர் தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆமா, நல்லா கவனிங்க. நேரம் கம்மியா இருக்கிறதுனால கர்த்தருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன், நீங்க எல்லாம் புரிந்து கொள்வீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் பிரியமானவர்கள். அப்ப இரண்டு எஜமானுக்கு ஒருத்தனால ஊழியம் செய்ய முடியாது. ஹல்லேலூயா! தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஒருத்தனால ஊழியம் செய்ய முடியாது. உலகத்துக்கு ஊழியம் செய்ய முடியாது. தேவனுடைய பிள்ளைகளா இருந்தா கர்த்தர் உதவி செய்வாராக. இன்னொரு இடத்துல தங்கள் வயிற்றுக்கு அவர்கள் ஊழியம் செய்கிறார்கள் சொல்லி வசனம் சொல்லுது. ரோமர் 16:18 அவர்கள் தங்கள் வயிற்றுக்கு ஊழியம் செய்கிறார்கள். வாசிக்கலாமா? ரோமர் 16:18. அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து, அப்படிப்பட்டவர்கள் தங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல் தங்கள் வயிற்றுக்கு ஊழியம் செய்கிறார்கள். ஆனா அவங்க சொல்றாங்க என் எஜமான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க ஊழியம் செய்கிற எஜமான் வேறு. எவ்வளவு ஏமாற்றுத்தனம் பாருங்க பிரியமானவர்களே. ஹல்லேலூயா! அதே மாதிரி இன்னொரு இடத்துல வசனம் சொல்லுது, தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயிருக்கிறார்கள். 2 தீமோத்தேயு 3:4 சொல்லுது. நான் ஒண்ணு சொல்றேன், கர்த்தர் நம்மளுடைய கண்களை திறப்பாராக. ஒருத்தனுக்கு வேலையே இல்லையாமா, அவன் வேகமா போனான், எனக்கு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ராஜாட்ட முறையிட்டான். அந்த ராஜா சொன்னார், உனக்கு ஒரு வேலை தருகிறேன், நீ இந்த வேலை செய்யின்னு சொல்லி சொன்னார். உடனே அந்த வேலை செஞ்சான். என்ன வேலை ராஜா எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னான். அந்த ராஜா சொன்னார், ஒரு சங்கிலி கட்டுன்னு சொல்லி சொன்னார். ஒரு விலை உயர்ந்த ஒரு சங்கிலியை செய்ய சொன்னார். அவன் சந்தோஷப்பட்டான், எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சு, ராஜா எனக்கு ஒரு வேலை கொடுத்திருக்கிறாரு, என்னை ஒரு சங்கிலி செய்ய சொல்லியிருக்கிறாருன்னு வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் அவன் மாறுதட்டிக்கிட்டு சொன்னான். திடீர்னு ராஜா நீங்க சொன்ன வேலையை முடிச்சுட்டேன், இந்த சங்கிலியை நான் செஞ்சு முடிச்சுட்டேன், இந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். உடனே ராஜா தனக்கு கீழே இருந்த சேவகரை கூப்பிட்டு சொன்னார், இவன் செய்த சங்கிலியால இவனையே கட்டி போடுங்கன்னு சொல்லி சொன்னார். இவன் செய்த சங்கிலியால இவனையே கட்டி போடுங்கன்னு சொன்னார். ஏன்னா அவன் ஊழியம் செய்த ராஜா சத்ருவானவன், உலக காரியம், தான் வயிற்று காரியம். அவன் நினைச்சுக்கிறாங்க நான் ஒரு நல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்லி நினைக்கிறாங்க. கடைசியா அது சங்கிலியாக இருந்து நம்மையே கட்டி போடும் பிரியமானவர்களே. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஒருத்தனால ஊழியம் செய்ய முடியாது. ஒன்றை பகைப்பான்,
ஒன்றை அவன் ஏற்றுக்கொள்வான். இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி கர்த்தர் இந்த ஜெபம் முடிஞ்ச உடனே உங்களால என்னாலையும் சொல்ல முடியுமா பிரியமானவர்களே, நான் இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமை. நான் உலகத்துக்கு அடிமை இல்லை, என்னோட வயிற்றுக்கு அடிமை இல்லை, உலக காரியத்துக்கு நான் அடிமை இல்லை. நான் இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமை. நான் இயேசு கிறிஸ்துனுடைய பாண்டு ஸ்லேவ். அவர் சொல்றது தான் நான் செய்வேன்னு சொல்லி இன்னும் இந்த பாண்டு ஸ்லேவுக்குள்ள ஒரு ஆழமான காரியத்தை நம்ம பார்க்கலாம் பிரியமானவர்களே. ரொம்ப முக்கியமான காரியம், நீங்க பைபிள் வச்சிருந்தீங்கன்னா இதை குறித்து கொள்ளுங்க. உபாகமம் 15ஆம் அதிகாரம் 16, 17 கர்த்தர் சொல்றாரு. உபாகமம் 15ஆம் அதிகாரம் 16, 17. ஆனாலும் அவன் உன்னிடத்தில் நன்மை பெற்று உன்னையும் உன் குடும்பத்தையும் நேசிப்பதினால் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் என்று உன்னுடனே சொல்வானாகில், நீ ஒரு கம்பியை எடுத்து அவன் காலை கதவோடே சேர்த்து குத்துவாயாக. பின்பு அவன் என்றென்றைக்கும் உனக்கு அடிமையா இருக்க கடவன். உன் அடிமை பெண்ணுக்கும் அவன் அப்படியே செய்ய கடவாய். ஆமென், ஹல்லேலூயா. இந்த உபாகமம் 15, 16, 17 இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு கட்டளை கொடுக்கிறார் பிரியமானவர்களே. அங்கே அடிமையானவர்கள் அங்கே இருக்கிறார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட எஜமான் என்ன செய்யறாரு, எல்லா எஜமானுக்கும் கர்த்தர் ஒரு கட்டளை கொடுக்கிறாரு. நீங்கள் அந்த விடுதலை கூறக்கூடிய ஒரு யூபிலி வருஷம் ஒன்று இருக்கும். அந்த நாளிலே உங்கள் வீட்டில் இருக்கிற அடிமைகளை நீங்க விடுதலை ஆக்கணும். இது தேவனுடைய சட்டம். ஆனா ஒரு எஜமான், நான் உதாரணத்துக்கு சொல்றேன், நல்லா கவனிங்க. அந்த எஜமான் இன்னைக்கு மகனே, எல்லா எஜமானும் அவனுடைய வீட்டில் இருக்கிற அடிமைகளை விடுதலை செய்கிறான். நானும் உன்னுடைய அடிமைத்தனத்திலிருந்து நான் விடுதலை செய்கிறேன். நீ உன்னுடைய இஷ்டம் போல போகலாம். நீ இவ்வளவு நாள் செய்த கூலிக்கான காரியத்தை எல்லாம் நான் உனக்கு கொடுக்குறேன், ஆசீர்வாதங்களை கொடுக்குறேன். ஏன்னா அநேகர் கொடுத்து வாங்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறதை எல்லாரும் இந்த அடிமை பார்க்கிறான். நிறைய எஜமான்கள் அவர்களுடைய அடிமைகளை எல்லாம் விடுதலையாக்கி போகிறதை அவன் பார்க்கிறான். ஆனா இந்த ஒரு எஜமானுடைய அடிமை நினைக்கிறான், நான் உங்களை விட்டு போகல எஜமான் சொல்றான். நீர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் எனக்கு வேண்டாம், நீங்க கொடுக்கிற வெகுமதிகள் எனக்கு வேண்டாம், நான் உங்களை விட்டு போகல எஜமான் சொல்றான். ஏன் அவன் போகலன்னு சொல்றான் தெரியுங்களா? வசனம் சொல்லுது, நான் உம்மிடத்துல நன்மை பெற்றேன் என்று அவன் சொல்றான். நான் உங்ககிட்ட எந்த தீமையை நான் பெறலையே. நான் அநேக எஜமானை நான் பார்க்கிறேன், அவர்கள் எல்லாம் அடிக்கிறார்கள், தங்களோட அடிமையை அடிக்கிறாங்க. தீமை செய்கிற எஜமான்களை நான் பார்க்கிறேன். ஆனால் என்னுடைய எஜமான் எனக்கு இதுவரை எனக்கு நன்மை மாத்திரம்தான் செய்திருக்கிறார். என் வாழ்க்கையில ஒரு தீமையும் அவர் செய்யல. மற்ற எஜமான்களை நான் பார்க்கிறேன், தன்னுடைய அடிமைகளை அவர்கள் அடிக்கிறார்கள். ஆனால் என்னுடைய எஜமான் என்னை ஒருபோதும் அடித்தது கிடையாது. ஆனால் இந்த அடிமைக்காக அவர் சவுக்கடிகள் வாங்கினார், சிலுவையில தன்னோட இரத்தத்தை சிந்தினார். மற்ற எஜமான போல இந்த எஜமான் கிடையாது. இந்த எஜமான் எனக்கு நன்மை செய்திருக்கிறார். மற்ற எஜமான்கள் தன்னுடைய அடிமைகளை சவுக்குகளால் அடிப்பதை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் இந்த எஜமான் எனக்காக சவுக்கடிகள் வாங்கியிருக்கிறார். இந்த எஜமான் எனக்காக ஆணிகள் கடாவப்பட்டிருக்கிறார். அநேக எஜமானை நான் பார்த்திருக்கிறேன், அநேக அடிமைகளை அடித்தே கொன்றிருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் என்னுடைய இந்த எஜமான் எனக்காக சாகடிக்கப்பட்டார். எனக்காக சாகடிக்கப்பட்டார். இந்த எஜமான் எனக்கு நன்மை செய்தார். நான் இந்த எஜமானை விட்டு போவது கிடையாது. இந்த எஜமான் என்ன இந்த அடிமைக்காக, இந்த அடிமையை விடுவிக்கணுங்கிறதுக்காக அடிமையின் ரூபம் எடுத்த எஜமான். இந்த எஜமானை விட்டு நான் போவது கிடையாது. இந்த எஜமான் வித்தியாசமானவர். மற்ற எஜமான்களை போல அல்ல, பார்வோன் என்கிற எஜமானை போல அல்ல. இந்த எஜமான் மேகஸ்தம்பத்தினால் அக்னி ஸ்தம்பனத்தினால என்னை நடத்துகிறவர். பார்வோனுங்கிற எஜமான் சவுக்குகளில் அடிக்கிறவர். ஆனா இந்த எஜமான் வானத்து மன்னாவினால் என்னை போஷிக்கிறவர். என்னை ஒருபோதும் அடித்தது கிடையாது. எனக்கு நன்மை மாத்திரம்தான் அவர் செய்திருக்கிறார். இந்த எஜமான் எல்லா எஜமான்களிலும் மேலானவர். இவரை விட்டு நான் எங்க போவேன்? அவன் ஒரே ஒரு வார்த்தை சொல்றான், மற்ற எஜமான் போல இந்த எஜமான் கிடையாது. நான் இந்த எஜமானை விட்டு போறதா இல்லை. நீங்க எனக்கு வெகுமதிகள் கொடுத்தாலும் சரி, எது கொடுத்தாலும் சரி, நான் இந்த எஜமானை விட்டு போறதா இல்லை. அவன் சொல்றான் அடுத்ததாக, அவர் எனக்கு நன்மையை செய்தார், நன்மை பெற்றிருக்கிறேன். ரெண்டாவது, நான் அவரை நேசிப்பதால் என்று அந்த இடத்துல சொல்றாரு இந்த அடிமை. நான் அவரை நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த எஜமானை நீங்கள் நேசிக்கிறீர்களா பிரியமானவர்களே? அவன் சொல்றான், நான் இந்த எஜமானை நேசிக்கிறேன். இந்த எஜமான் கேட்டார் கடைசியா, நீ என்னை நேசிக்கிறாயா பேதுரு? நீ என்னை நேசிக்கிறாயா?
அல்லது உலக காரியத்தை நேசிக்கிறாயா? உலக அழிந்து போகிற காரியத்தை நேசிக்கிறாயா? இந்த எஜமானனை நேசிக்கிறாயா? பழைய ஏற்பாட்டில் இந்த எஜமான் கேட்கிற ஒரு கேள்வி என்ன தெரியுமா? ஒரு பாரமா கேட்கிற கேள்வி, நான் எஜமானனானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் என்னுடைய கனம் எங்கே உன் வாழ்க்கையிலன்னு சொல்லி இந்த எஜமான் கேட்கிறார். அவருடைய குடும்பம், அவருடைய சபை, அந்த எஜமானுடைய குடும்பத்தை நாம நேசிக்கிறோமா? அவன் சொல்றான், அந்த அடிமை, நான் எஜமான நேசிக்கிறேன். அப்புறம் சொல்றான், நான் இந்த எஜமானை விட்டு போக மாட்டேன், நான் உன்னை விட்டு போக மாட்டேன். எவ்வளவு வெகுமதிகள் கொடுத்தாலும் சரி, நான் இந்த எஜமானை விட்டு போக மாட்டேன், இந்த எஜமான் கூட தான் நான் இருப்பேன்னு சொல்லி அந்த அடிமை முடிவெடுக்கிறான். உடனே கர்த்தர் சொல்றாரு, ஒரு கம்பியை எடுத்து அவனுடைய காதை அந்த எஜமான் குத்த கடவன். கதவோரமா வைத்து ஒரு கம்பியை எடுத்து அந்த எஜமானுடைய விட்டு போகாதவனுக்கு ஒரு அடையாளம் போடணும், காதை குத்தணும்னு சொல்லி சொல்றாரு. இதற்கு என்ன அர்த்தம் பிரியமானவர்களே? அவர் சொல்றாரு, அந்த அடிமை சொல்றாரு, அந்த காது குத்துதன் மூலமாக நான் இனிமே என் எஜமான் சொல்லும் வார்த்தைகளை மாத்திரம் கேட்டு அதன்படி நான் செய்வேன். நான் எஜமானுக்கு மாத்திரம்தான் என்னை கீழ்ப்படிவேன். அவர் ஒருத்தர் தான் என்னோட வாழ்க்கையில எஜமான். என்னுடைய காது அவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டுருச்சு, என்னுடைய செவி அவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டுருச்சு. என் காதை நான் குத்திட்டேன். எஜமானுடைய விருப்பம் தான் இனி என்னுடைய விருப்பம். நான் இனி என்னுடையவன் அல்ல, நான் கடைசி வரைக்கும் என் எஜமானுடையவன். நான் மரிக்கும் வரைக்கும் அவருக்கே அடிமையா இருப்பேன். எஜமானுடைய விருப்பம், ஆசை, இன்ட்ரெஸ்ட் தான் இனி என்னுடைய ஆசை, விருப்பம். ஹல்லேலூயா. அந்த எஜமானுக்கு அடிமை அப்படி சொல்லி முடிவு எடுக்கிறான். அதனால தான் அந்த காது குத்துகிற ஒரு காரியம் நடக்கிறது பிரியமானவர்கள். என்னுடைய எல்லா காரியத்தையும் நான் இழந்து முழுவதும் எஜமானுக்குரிய காரியத்தை நான் பெற்றுக்கொள்றேன். நான் சாகும் வரைக்கும் நீ எஜமானுக்குடைய தான் இருப்பேன், இந்த எஜமான் சொல்ற வார்த்தைக்கு தான் நான் கீழ்ப்படிவேன் என்று அந்த அடிமை முடிவெடுக்கிறான். அந்த காதில் குத்தப்பட்ட அடையாளம் சொல்லும், நான் ஒரு பாண்டு சர்வன்ட் என்று சொல்லும். ஹல்லேலூயா. ஆனால் எத்தனையோ பேர் வெகுமதிகளை வாங்கி கொண்டு போய்விட்டார்கள். நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஓமை சொல்லுகிறேன் பிரியமானவர்களே. இந்த ஓமை சொல்லுவதனால் நான் ஏதோ எல்லாரையும் தரைக்குறைவா பேசுறேன்னு சொல்லி நினைக்காதீங்க. அதில் இருக்கிற அர்த்தத்தை புரிந்து கொள்ளும்படியாய் என் ஆண்டவர் எனக்கு கற்பித்த ஓமை இது. நான் இங்கே ஊழியம் செய்த ஆரம்ப நாட்களிலே எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் இங்கே இருந்தாங்க. அந்த பாஸ்டர் முரளி சங்கர் பாஸ்டர்னு சொல்லி ஒரு பாஸ்டர். அவருக்கு திருமணம் ஆகலை. தேவனுடைய ஊழியத்துக்காக தன்னை அர்ப்பணித்த ஒருத்தர். முதலாக இங்கே அவர் ஒரு நிறுவனத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். முழு நேர பணியாளராக ஊழியம் செய்து கொண்டிருந்தாங்க. அப்பொழுது எனக்கும் திருமணம் ஆகாததுனால அதிகமாக அவரோட எனக்கு ஒரு நல்ல ஒரு ஐக்கியம் ஏற்பட்டது. அவர் மீட்டிங் போகும்போதெல்லாம் நானும் போவேன், எல்லோரும் போவோம். ஒரு நாள் என்னாச்சு, ஒரு மீட்டிங் நாங்கள் போகிறோம். அந்த மீட்டிங்கில் மீட்டிங் முடிச்சுட்டு சாப்பாடு போடுறாங்க. அந்த சாப்பாடு போடும்போது நீங்கள் சாப்பிட்டீங்களா பிரதர் அப்படின்னு சொல்லி கேட்டார். அன்றைக்கி சிக்கன் போட்டிருந்தாங்க. சிக்கன் போட்டிருக்கும் பொழுது நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு சொல்லி கேட்டாங்க. சாப்பிட்டேன் பாஸ்டர். என்ன பாஸ்டர் அப்படின்னேன். அந்த எலும்பெல்லாம் தட்டில் வச்சுருக்கீங்களே, அதை எங்கே போட போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். உடனே நான் சொன்னேன், இது கீழே தான் போடணும் பாஸ்டர் அப்படின்னேன். கொஞ்சம் நான் ஒரு கவர் வச்சுருக்கேன், அந்த கவரில் அந்த எலும்பை கொடுத்துட்றீங்களா அப்படின்னாரு. உடனே நான் என் தட்டில் இருந்த அந்த சிக்கன் எலும்பெல்லாம் தூக்கி அவர் கவரில் போட்டேன். உடனே எல்லா மீட்டிங்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு கவர் எடுத்துகிட்டு வந்துக்குவார். மீதியான சாப்பாடு, மீதியான எலும்பு, சிக்கன் எலும்பு இதெல்லாம் அந்த மீட்டிங்லலாம் எடுத்துகிட்டு போவார். இங்கே ஒரு அருகில் ஒரு கரும்புந்துறைன்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது, அதுலேருந்து எடுத்துகிட்டு போவார். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். உடனே அவர்கிட்ட கேட்டேன், ஃபஸ்ட்டு டைம் நான் கேட்டேன், எதுக்கு ஃபஸ்ட்டு இதெல்லாம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், நானும் தனியாக இருக்கேன், எனக்கு கூட ஒரு நாய் இருக்குது, அந்த நாயும் என்னை நம்பி தான் இருக்குது, அதுக்கு நான் சாப்பாடு போடணும்ல, அதுக்கு எலும்பு போடணும்ல அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நான் எப்பயுமே கவர் எடுத்துகிட்டு போவேன். அந்த நாய்க்கு நான் ஏதாவது கொண்டு வருவேன்னு சொல்லி அந்த நாய் காத்துட்ருக்கோம், நான் வேகமாக அந்த எலும்பெல்லாம் போடுவேன், அது எனக்கு துணையாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். ஒரு நாள் எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு, அந்த நாயை எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு செல்லமாக அவர் நேசித்து கொண்டிருந்தார் அந்த நாயை. எனக்கு அதை பார்க்கணும்னு சொல்லி ஒரு நாள் ஆசை வந்துச்சு. அப்போ அவருடைய இடத்துல ஒரு மீட்டிங் வச்சுருந்தாங்க. அப்போ அவர் சொன்னார், இந்த மீட்டிங்க்கு நீ கீபோர்டு வாசிக்கவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டார். உடனே வேகமாக போனேன், கீபோர்டு வாசிச்சுட்டு அப்புறம் சாப்பிட்ற டைம் வந்தது. எல்லோரும் சாப்பாடு போட்டுட்டு இருக்கும்போது வேகமாக அந்த பாஸ்டர்கிட்ட போனேன். பாஸ்டர், உங்கள் நாயை நான் பார்க்கணுன்னு சொல்லி ஆசைப்பட்றேன், நீ அதிகமாக நேசிக்கிற அந்த நாயை நான் பார்க்கணுன்னு சொல்லி ஆசைப்பட்றேன், அந்த நாய் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். பின்னாடி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டினார். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த சாப்பிட்டு விட்டு இலையெல்லாம் அங்கே தூக்கி போடுறாங்க.
நல்லா கவனிங்க. இலையெல்லாம் அங்கே தூக்கி போடுறாங்க. அங்கே ஒரு 25 நாய் இருக்குது. அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா நாயும் அங்கே தான் இருக்குது. பாஸ்டர், இங்கே ஒரு 25 நாய் இருக்குது பாஸ்டர், எந்த நாய் உங்களுது அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். நீங்கள் பாசமாக வளர்க்குறீங்களா, அந்த நாய் எதுங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டேன். உடனே அவர் என்கிட்ட சொல்லலை, இந்த 25ல் இந்த நாய் தான்ப்பா என்னதுன்னு அவர் கை காட்டல எனக்கு. அவர் என்கிட்ட என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அரை மணி நேரம் கழித்து நீ வாப்பா, நான் உனக்கு சொல்கிறேன். அந்த அரை மணி நேரம் கழித்து மற்ற நாய்கள்லாம் இந்த இடத்த விட்டு போயிடும், என்னோட நாய் மட்டும் இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே சரிங்க பாஸ்டர்ன்ட்டு நானும் வேகமாக வந்துட்டேன். அப்போ மீட்டிங் முடிஞ்சுது, எல்லாம் அந்த தட்டு எல்லாம் கழுவி வச்சு எல்லாமே வேலையெல்லாம் முடிஞ்சுது. அப்போ அவர் ஒரு 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 சேரில் வந்து அவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தார். இந்த சேரில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது அப்படியே நானும் மறந்துட்டேன். நானும் மறந்த பிறகு அந்த வாசலில் அந்த நாய் படுத்திருந்தது. அப்போ கையை நீட்டி சொன்னார், பார்த்தீங்களா பாஸ்டர், இதுதான் நான் வளர்க்குற நாய், இதுதான் எனக்கு துணையாகவே இருக்கும், என் கூடையே இருக்கும், என்னையவே சார்ந்து இருக்கும், என்னையவே நம்பி இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டினார். அப்போ அவர் சொன்னார், மற்ற 25 நாய்கள் வந்துச்சுங்க, அதுங்க ஏதாவது வந்துட்டு போயிடும், பட்டு இது மட்டும்தான் 24 மணி நேரமும் என் கூடையே இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம ஏசப்பாக்கிட்டையும் இருக்கணும் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி சொன்னார். இதே மாதிரி வாசற்படியில் நித்தமும் காத்திருந்து அவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கணும். நம்ம அவருடைய பிள்ளைகள் அவருக்கு தான் காத்திருக்கணும், அவரோட வாசற்படியில் காத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி அதிலிருந்து எனக்கு ஒரு மெசேஜ் அவர் கொடுத்தார், அந்த பாஸ்டர் எனக்கு கொடுத்தார். இந்த சம்பவம் என்னை ஒரு பெரிய ஒரு மாற்றத்துக்குள்ளே நடத்திடுச்சு. இது ஒரு சாதாரண ஒரு சின்ன ஓமை தான். ஆனால் பாருங்க, இது இது ஒரு ஒரு அடிமைக்கும் ஒரு எஜமானனுக்குள்ள ஒரு அந்யோன்ய ஐக்கியத்தை குறிக்கிறது பிரியமானவர்கள். அங்கே திரளான நாய்கள் இருந்தது, ஆனால் வந்துட்டு போயிடுச்சு. அவர்கிட்ட இருந்து சில வெகுமதிகளை எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு நாய் மட்டும் எஜமானுடைய பாதத்துக்கு கீழே, நான் வாழ்ந்தாலும் இதுதான், செத்தாலும் இவர்தான் சொல்லி முடிவு பரியந்தம் நான் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன், நான் இந்த எஜமானுடைய ஊழியக்காரன்னு சொல்லி அந்த 25 நாய்களில் ஒரே ஒரு செல்ல நாயால் மாத்திரம்தான் சொல்ல முடியும், மற்ற நாய்களால் சொல்ல முடியாது பிரியமானவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளோட கண்களை திறப்பாரா? இன்னைக்கு அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ள ஆண்டவரையே சார்ந்து இருக்கிற ஒரு பக்தன் தான் பவுல் சொல்றாரு, நான் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன், நான் பாண்டு சர்வன்ட், என்னோட எஜமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, என்னோட எஜமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதுக்கு முன்னாடி வேற எஜமான் இருந்தான், அந்த எஜமான் பாவத்துக்கு நான் ஊழியம் செய்து கொண்டிருந்த காரணங்கள் உண்டு. ஆனால் இன்னைக்கு இந்த எஜமான் இடத்துல நான் நன்மை பெற்றேன். இந்த எஜமான் என்னை சந்தித்தார். தமஸ்கு போகிற வழியில ஒரு எல்லாத்தையும் துன்பப்படுத்தலான்னு சொல்லி போகிற வழியில இந்த எஜமான் என்னை சந்தித்தார். அன்றிலிருந்து இந்த எஜமான் எனக்கு நன்மை செய்ததை நான் பார்த்தேன். இந்த எஜமான் எனக்கு எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார், இந்த எஜமான் எவ்வளவு என் மேல பிரியமா இருக்கிறார்னு சொல்லி நான் பார்த்தேன். என்னுடைய காதிலே குத்தப்பட்டவனாய் இன்னைக்கு நான் தைரியமா சொல்றேன், நான் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன், நான் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன். ஹல்லேலூயா. விடுதலை பெற்று நிறைய காரியங்களை ஆசீர்வாதங்களை பெற்று நிறைய பேர் போய்விட்டார்கள். ஆனால் இந்த அடிமை அந்த எஜமான்ட்ட சொல்ற காரியம், எனக்கு நீர் கொடுக்கும் ஆசீர்வாதம் வேண்டாம், நான் உம்மோடு இருக்க வேண்டும், நான் உங்க கூட மாத்திரம்தான் இருக்க வேண்டும். இந்த பவுலை குறித்து நான் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்றேன் பிரியமானவர்களே. கர்த்தர் நம்முடைய கண்களை திறப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாக தொடங்கியவர் அவ்வாறே முடிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனாக தொடங்கியவர் அவ்வாறே முடிக்கிறார். ஹல்லேலூயா. பவுல் கடைசி வரை உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனாய் இருந்தார் பிரியமானவர்களே. பவுல் கடைசியாக அவரோட வாழ்க்கையில சொல்லுகிற ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம் பிரியமானவர்களே. 2 தீமோத்தேயு 4:6-7-10. 2 தீமோத்தேயு 4:6-7-10. ஏனென்றால் நான் இப்பொழுதே வானபலியாக பார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். 10ஆம் வசனம்.
ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். கிரேஸ்கேத் கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மாத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள். லூக்கா மாத்திரம் என்னோடே இருக்கிறான். ஆமென். ஓகே, பாருங்க, அவருடைய கடைசி காலத்தில் சொல்றாரு, நிறைய பேர் என்னை விட்டு போய்விட்டார்கள், ஆனால் நானோ கடைசி வரை உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனாய், நான் இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன்னு சொல்லி ஆரம்பித்த அந்த காரியம், ஏன்னா கடைசி வரையும் நான் உண்மையுள்ள ஊழியக்காரன், அந்த எஜமானுக்கு கீழே இருக்கிறேன் அப்படிங்கிறத தைரியமாக சொல்லிட்டு அவர் மரிக்கிறார். பிரியமானவர், ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னை நேசிக்கிறாயா? நான் எந்த தீமையும் உங்களுக்கு செய்யலையே. பார்வோனை போல ஏதாவது நான் தீமை செய்திருக்கிறேனா? ஏன் என்னை எஜமானனாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை? நான் எஜமானனானால் என் கனம் எங்கே? கடைசியாக ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் நான் சொல்லுகிறேன் பிரியமானவர்களே. லூக்கா 17ஆம் அதிகாரத்தில், லூக்கா 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். லூக்கா 17 7ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும். உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தை மேய்த்து வயலில் இருந்து வரும்போது எஜமான் அவனை நோக்கி, நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று அவனுக்கு சொல்வானோ? நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அறை கட்டி கொண்டு நான் போஜன பானம் பண்ணும் அளவும் எனக்கு ஊழியம் செய், அதற்கு பின் நீ புசித்து குடிக்கலாம் என்று அவனுக்கு சொல்லுவான் அல்லவா? நான் கட்டளையிட்டவைகளை அந்த வேலைக்காரன் செய்வதற்காக அவனுக்கு உபசாரம் செய்வானோ? அப்படி செய்ய மாட்டானே. அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு, நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. இது பயங்கர ஆழமான ஒரு காரியம் பிரியமானவர்களே. கர்த்தர் இதை நமக்கு புரிய வைப்பாரா? இங்கே எஜமான் ஒரு ஊழியக்காரன், எஜமான் ஒரு அடிமைக்குரிய காரியத்தை இந்த இடத்துல வெளிப்படுத்துறாரு. இயேசு கிறிஸ்து சொல்றார் தன் சீஷர்களுக்கு. சீஷர்கள் ஒரு கேள்வி அவர்கிட்ட கேட்குறாங்க, எங்களுடைய விசுவாசத்தை நீர் வர்த்திக்க செய்யும், நாங்கள் அவிசுவாசமாக இருக்கிறோமே, எங்களுடைய விசுவாசம் வளரணும், எங்கள் விசுவாசம் இன்னும் பெருசாகணும், தேவனுக்காக பெரிய காரியங்கள் நான் செய்யணும்னு சொல்லி நினைக்கிறேன், நான் என்ன செய்யணும்னு சொல்லி அவங்க கேட்குற கேள்விக்கு தான் அவர் இந்த ஊமையை சொல்லுறார். நல்லா கவனிங்க, விசுவாசத்தை அதிகரிக்க சொல்லுகிற வேலையில ஏன் இந்த எஜமான் அடிமைத்தன உறவை ஆண்டவர் அங்கே மென்ஷன் பண்ணுறார் பாருங்க. அதில் ஒரு ஆழமான காரியம் இருக்குது. விசுவாசம் அதிகரிக்கணும்னா நீங்கள் இப்படி செய்யுங்கப்பா, அப்படி பண்ணுங்கப்பான்னு சொல்லலை, ஒரு ஓமையை சொல்கிறாரு. என்ன ஓமை சொல்கிறாருன்னா, ஒரு எஜமானுக்கு ஒரு ஊழியக்காரன் இருக்கிறான். அந்த ஊழியக்காரன் போய் வயலில் எல்லா வேலையும் செய்து முடிச்சுட்டு வந்துட்டு, நான் உங்களுக்காக அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டேன்னு சொல்லி அவனுடைய சொந்த வேலைக்கு அவனால போக முடியாது. அப்போ எஜமான் சொல்லுவார், நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அறை கட்டி கொண்டு நான் போஜன பானம் பண்ணும் அளவும் எனக்கு ஊழியம் செய், அதற்கு பின் நீ புசித்து குடிக்கலாம் என்று அவனுக்கு சொல்லுவான் அல்லவா? அப்போ என்னத்தை இது குறிக்கிறது? ஏதோ ஒரு இந்த எஜமான் ஒரு அரகண்ட் மாதிரி தெரியலையா? நீங்கள் யோசிக்கலாம், ஏன் இந்த எஜமான் இந்த இடத்துல என்ன சொல்ல வராரு? இது ஆவிக்குரிய காரியம் பிரியமானவர்களே. இதில் என்ன கர்த்தர் சொல்ல வராருன்னா, எந்த இடத்துல எஜமானுக்குரிய காரியத்தை மாத்திரம் நம்ம பண்ணி அதில் நம்மளுடைய சுய காரியங்கள், எனக்குன்ற காரியம், என்னைய நான் தாழ்மைப்படுத்துகிற ஒரு காரியம், அடிமையின் ரூபம் எடுக்கிற காரியம், நான் அப்பிரயோஜனமல்ல ஊழியக்காரன், ஆண்டவர் சொன்னதை மாத்திரம் நான் செஞ்சேன், ஆண்டவருக்கு நான் சாப்பாடு ஆயத்தம் பண்ணணும், என் ஆண்டவரை பிரியப்படுத்துகிற ஒரு காரியம், அந்த இடத்துல ஜஸ்டின் கிடையாது, என்னோட சுயம் கிடையாது, அந்த சீன்ல ஜஸ்டின்ங்கிற அந்த காரியமே கிடையாது, முழுக்க முழுக்க எஜமான் மாத்திரமே. எந்த இடத்துல எஜமான் 100% முழுமையாக கனப்படுத்தப்படுகிறாரோ, எஜமானுடைய காரியங்கள் அந்த இடத்துல வெளிப்படுத்தப்படுகிறதோ, அந்த இடத்துல விசுவாசம் அதிகரிக்கும் என்று கர்த்தர் சொல்றாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை இடத்துல இந்த மாதிரி சம்பவம் இல்லை பிரியமானவர்களே. எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில, சபைகளில, ஜபங்களில கர்த்தர் இந்த மாதிரியான ஒரு எஜமானாக வெளிப்படுகிறாரா? யோசிச்சு பாருங்க. முழுக்க முழுக்க எஜமான மாத்திரம் கனப்படுத்துற காரியம், எஜமானுக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணுகிற காரியம், எஜமான போஷிக்கிற காரியம், அது முடிச்சு கூட என்னுடைய சுய காரியத்துக்கு அதுல இல்லை. இன்னைக்கு நம்ம ஏறெடுக்கிற ஜபங்கள், நம்ம தியானிக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலேயும் எஜமான் ஓரம் கட்டப்படுகிறார். அந்த வேலையாளுக்குரிய காரியம் தான் முதன்மையாக கொள்ளப்படுகிறது. எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன செய்வீங்க, நான் என்ன செய்யணும்? அந்த எஜமான் சேர்ல நம்ம உட்காந்துக்கிறோம். நான் வேலை செஞ்சுட்டேன், எனக்கு கூலி கொடுங்க, எனக்கு இதை செய்யுங்க, எனக்கு இதை செய்யுங்க. சுகபோக பிரியராய்
ஆனால் இந்த அடிமை அப்படி அல்ல. தேவன் விரும்புகிற காரியம் அது அல்ல பிரியமானவர்களே. எஜமானாக இருக்கிறார் இந்த இடத்துல. அடிமை தன்னுடைய சுய காரியங்களை எல்லாம் இழந்து எஜமான மாத்திரம் கனப்படுத்துற காரியம் அந்த இடத்துல நடக்குது. அதுக்கு தான் அந்த ஆன்சர் பிரியமானவர்களே. அப்பொழுதுதான் விசுவாசம் விருத்தி அடையும், விசுவாசம் வர்த்திக்க பண்ணப்படும். எந்த இடத்துல நம்மளுடைய சுய காரியங்களை எல்லாம் இழந்து கிறிஸ்துவுக்குரிய காரியங்கள் வெளிப்படுகிறதோ, நம்மளுடைய செவிகள் குத்தப்படுகிறதோ, எஜமான பிரியப்படுத்துகிற காரியம் மாத்திரம்தான் என் வாழ்க்கையில் நடக்கும், என்னோட சுய காரியங்கள் எதுவுமே நடக்காதுன்னு சொல்லி எஜமான மாத்திரம் கனப்படுத்துகிற, பிரியப்படுத்துகிற, எஜமானுக்கு ஊழியம் செய்கிற, எஜமான சாப்பாடு படுற காரியத்தை மாத்திரம் நம்ம போதிக்கும் செய்யும் பொழுது அந்த இடத்துல விசுவாசம் வர்த்திக்க பண்ணப்படும். எஜமானுடைய அற்புத அடையாளங்கள் நடக்கும், எஜமானுடைய மகிமை வெளிப்படும், எஜமானுடைய காரியத்தை அந்த இடத்துல பார்ப்பாங்க ஜனங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு அடிமையை தான் பார்த்து கொண்டிருக்கிறாங்க, எஜமான பார்க்க முடியலையே பிரியமானவர்கள். இந்த வருஷத்தின் துவக்கத்துல கர்த்தர் நம்மளோடு பேசி இருக்கிறார். இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஹூ ஆர் யூ, வாட் இஸ் யுவர் ஐடென்டிட்டின்னு கேட்டா பவுலை போல சொல்ல முடியுமா? என்னுடைய எஜமான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய ஊழியக்காரன் நான், அவருடைய விருப்பம் மாத்திரம் தான் என் வாழ்க்கையில நடக்கும், அவருடைய எண்ணம் மாத்திரம் தான் என் வாழ்க்கையில நடக்கும். ஏதோ வந்து போகிற ஊழியக்காரன் அல்ல, முழுக்க முழுக்க ஆண்டவரையே சார்ந்து கொண்டிருக்கிற ஊழியக்காரன். ஹல்லேலூயா. இன்னைக்கு யார் உங்களுக்கு எஜமானாக இருக்கிறார்? இன்னைக்கு யார் உங்களுக்கு எஜமானாக இருக்கிறார்? கர்த்தர் நம்மளுடைய கண்களை திறப்பாரா? நம்மளுடைய ஜபங்களிலே, நம்முடைய பிரயாசங்களிலே, நம்மளுடைய குடும்பத்தினுடைய முக்கியத்துவங்களிலே யார் எஜமான்? நீங்கள் எஜமான் சீட்ல உட்கார்ந்துருக்கீங்களா பிரியமானவர்கள்? அல்லது எஜமான் சீட்ல கர்த்தர் உட்கார்ந்துருக்காரா? இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த தவறு இன்னைக்கு நம்ம செய்ய வேணாம். இந்த புதிய வருஷத்துல நான் பார்வோனுக்கு அடிமையா இருந்தேன், ஆனா இன்னைக்கு யெகோவா தெய்வத்துக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமையா இருக்கிறேன். அவருடைய சொற்படி நான் கேட்டு அவருக்குள்ள நடப்பேன். இந்த எஜமான் நன்மை செய்தவர், எனக்காக அடிபட்டவர், அடிமையின் ரூபம் எடுத்தவர். இந்த எஜமான் எனக்கு போதும். இந்த எஜமான குறித்து இன்னும் நான் அறிந்து கொள்ளணும். அவருக்கு நான் ஊழியம் செய்யணும். அவருக்கு நான் சாப்பாடு கொடுக்கணும். இந்த காரியத்தை நான் வாசிக்கிற வேளையில என் தேவன் எனக்கு உணர்த்தினார். பாரத்தோட இந்த காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்றேன் பிரியமானவர்கள். ஏசு கிறிஸ்துங்கிற எஜமான் பசியா இருக்கிறார். ஏசு கிறிஸ்துங்கிற எஜமான் தாகத்தோடு இருக்கிறார். அவருக்கு சாப்பாடு போட யார் இருக்கா? அவருக்கு தாகத்துக்கு தண்ணி கொடுக்க யார் இருக்கா? நம்ம ஏசு கிறிஸ்து பசியா இருக்கிறார். ஏசு கிறிஸ்து பசியா இருக்கிறார் பிரியமானவர்கள். இயேசு கிறிஸ்து பசியா இருக்கிறார். அப்படின்னு சொல்றேன். அந்த அடிமை சொன்னது போல சொல்ல முடியுமா உங்களால? பவுல் சொன்னது போல சொல்ல முடியுமா உங்களால? இன்றிலிருந்து இயேசுவுக்கு நான் அடிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அடிமை தான், ஆனா என் எஜமா வேற. நான் என் எஜமா வேற பிரியமானவர்களே. தினகரன் கூட ஒரு வசனம் என்கிட்ட கடந்த வாரத்தில் தியானிக்கும் போது சொன்னான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு வசனம் சொல்லுது, அது வரையும் தான் எல்லாரும் கேட்போம். அதுக்கப்புறம் இருக்கிற 2 வசனம் என்ன தெரியுமா? நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவர், என்னிடத்துல கற்றுக்கொள்ளுங்கள். அடுத்தது வசனம் சொல்லுது, என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. என் நுகம் மெதுவானதுப்பா, என் சுமை லகுவானதுப்பா. ஹல்லேலூயா. என்னுடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்லன்னு சொல்லி வேதம் சொல்லுது. இன்னைக்கு நான் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்றேன். யார் உங்களுக்கு எஜமானா இருக்கிறார்கள்? யார் உங்களுக்கு எஜமானா இருக்கிறார்கள்? பவுல் அன்னைக்கு ரோமருக்கு எழுதின பொழுது முதல் லைன் எழுதுறாரு, நான் இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமைன்னு சொல்லி எழுதுறாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் பசியா இருக்கிறார் பிரியமானவர். அவருக்கு ஊழியம் செய்கிற ஒரு காரியம், அவரை போஷிக்கிற ஒரு காரியம், அவரை ஆராதிக்கிற ஒரு காரியம், அவரோடு ஒரு ஐக்கியம் கொள்ளுகிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் ஆசீர்வாதங்களை பெற்றுவிட்டு போய்விட்டார்கள். எத்தனையோ பேர் கிளம்பிட்டாங்க பிரியமானவர்களே. பட் அவருடைய வாசற்படியில நித்தமும் காத்திருக்கிற அவருடைய அடிமைகளாக நம்மளை ஒப்பு கொடுப்போமா? இந்த உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய உறவு அவர் எஜமான், நான் இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடிமைத்துவம் மாறவில்லை,
ஆனால் என் எஜமான் மாறி இருக்கிறார். அடிமைத்துவம் மாறவில்லை, என் எஜமான் மாறி இருக்கிறார். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவே அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்தில் அந்த பொசிஷனில் தான் ஊழியம் பண்ணியிருக்கார் பிரியமானார். அவர்கிட்ட இருந்து தான் பவுல் இதை கற்றுக்கொண்டிருப்பார்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா பவுல் தான் அதை சொல்கிறாரு பிலிப்பியரில், இயேசு கிறிஸ்து அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்வாராக. நிறைய பேர் சொன்னாங்க பிரியமானவர்களே, இது எனக்கு வேண்டான்னு சொன்னாங்க. இந்த எஜமானுக்கு கீழே என்னால் இருக்க முடியாதுன்னு சொன்னாங்க. பார்வோன் கொடுத்த கீரை எனக்கு இல்லையே, பார்வோன் கொடுத்த வெங்காயம் எனக்கு இல்லையே, பார்வோன் கொடுத்த காரியங்கள் எனக்கு இல்லையே. ஆனால் நிறைய பேர் புரிஞ்சிக்கல, அவரை விட இந்த எஜமான் பெஸ்ட்டுன்னு சொல்லி. இந்த ஒருவேளை இந்த ஜபத்தில் இருக்கிறவங்களுக்கு இவ்வளவு நாட்கள் இதை புரியலனா, கர்த்தர் இந்த காரியத்தின் மூலமா நான் உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த எஜமான குறித்து நான் சொல்றேன் பிரியமானவர்களே. இந்த எஜமான் நமக்கு நன்மை செய்கிறவர், இந்த எஜமான் நமக்கு உதவி செய்கிறவர், இந்த எஜமான் நம்மளை பாதுகாக்கிறவர். இந்த எஜமானை நம்ம நேசிக்கலாமா? ஹல்லேலூயா. இந்த புதிய வருஷத்துல இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடோட உங்களோட வாழ்க்கையை தொடங்குங்க. எஜமான் என்றைக்கும் நம்ம கூட தான் இருப்பார். நம்ம ஒரே ஒரு பாடல் ஒன்று பாடுறோம் பிரியமானவர்களே. அதன் மத்தியில் நீங்கள் ஜெபத்தோட ஆண்டவருடைய சமூகத்தில் காத்துருங்க. பிரைஸ்லாம். எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வதுதானே. உமக்காகத்தான் வாழ்கிறே, உம்மைத்தான் நேசிக்கிறே. உமக்காகத்தான் வாழ்கிறே, உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே என் இயேசு ராஜனே, என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வதுதானே. அப்பாவும் சந்நிதியில்தான் அகமகிழ்ந்து களி கூறுவே. என் அப்பாவும் சந்நிதியில்தான் அகமகிழ்ந்து களி கூறுவேன். எப்போது உம்மை காண்பே, நான் எப்போது உம்மை காண்பே. ஏங்குதையா என் இதயம், ஏங்குதையா இதயம். எஜமானனே என் இயேசு ராஜனே, என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வதுதானே. ஹல்லேலூயா. ஒரு விஷயம் நம்ம ஜெபிக்கலாம் பிரியமானவர்களே. இந்த ஜெபத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் இன்னைக்கு பேசியிருப்பான்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு ஒரே ஒரு கேள்வி, நீங்கள் யாருக்கு அடிமையாக இருக்கிறீர்கள்? அது ரொம்ப முக்கியமான கேள்வி பிரியமானவர். நான் ஆண்டவருக்கு அடிமையாக இருக்கலாம், அல்லது உலகத்துக்கு அடிமையாக இருக்கலாம், அல்லது வயிற்றுக்கு அடிமையாக இருக்கிறேன்னா, அல்லது நான் எஜமானுக்கு அடிமையாக இருக்கிறேன்னா? அந்த எஜமான் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறாரா? அவருக்கு இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்குறாரு, என்னை நேசிக்கிறாயான்னு சொல்லி சொல்கிறார். என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா? இந்த புதிய வருஷத்தில், இந்த 2025 வருஷம் முழுவதும் நான் உனக்கு எஜமானனா இருக்கட்டுமான்னு சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு கேட்குறார். நான் உனக்கு எஜமானனா இருக்கட்டுமா? நீ என் கூட இருப்பியான்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறார். இன்பத்திலையும் துன்பத்திலையும் கஷ்டத்திலையும் நான் உன் காதை குத்துட்டுமான்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறார். எனக்கு ஒரு அடையாளமா நீ இருப்பியான்னு சொல்லி ஆண்டவர் கேட்குறார். ஹல்லேலூயா.
எத்தனையோ அடிமைகள் விடுதலையாகி போயிட்டாங்க. நீயும் போறியான்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். இந்த இடத்துல இருந்து சொல்ல முடியுமா பிரியமானவரே, நான் போக மாட்டேன் ஆண்டவரே, அந்த எஜமான்லாம் நன்மை செய்யல, பட் நீர் எனக்கு நன்மை செஞ்சிருக்கீங்களே, எனக்காக சவுக்கடிகள் வாங்கியிருக்கீங்களப்பா, எனக்காக மறித்திருக்கீங்களப்பா, நீ என்னைய ஒரு சவுக்கடி கூட யாருமே நான் செஞ்ச பாவத்துக்கு அடிக்கலையே ஆண்டவரே, ஆனால் எஜமான் நீங்கள் அடி வாங்கினீங்களாப்பா, உங்களை விட்டு நான் எப்படி போவேன் ஆண்டவரே, உங்களை விட்டு நான் எப்படி போவேன் ஆண்டவரே, நீர் தான் எஜமான், என் காதை குத்துங்க ஆண்டவரே, அது வலிச்சுட்டு போது என் காதை குத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா பிரியமானவர்களே? இந்த வருஷத்தில் எஜமானுடைய மகத்துவத்தை, எஜமானுடைய வல்லமையை, எஜமானுடைய அந்த விசுவாசமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் ஜனங்கள் பார்க்கட்டும். ஹல்லேலூயா, ஜனங்கள் பார்க்கட்டும் பிரியமானவர்களே, உங்கள் எஜமான் யாருன்னு சொல்லி பார்க்கட்டும். கர்த்தர் உதவி செய்வாரா? ஏவப்பட்டவர்கள் ஜெபிக்கலாம். பிரைஸ்லாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கிருபை உள்ளவரே, மக்கள் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நாட்களிலே உம்முடைய கிருபையும் ஆண்டவரே, உம்முடைய வழி நடத்துதலும் ஆண்டவரே எங்களை அதிகமாய் நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். இந்த புதிய வருஷத்திலே புதிதான ஒரு செய்தியின் தேவன் ஆண்டவரே எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்திருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. அப்பா, இத்தனை காலங்கள் ஆண்டவரே யாருக்கு நாங்கள் அடிமையாக இருந்தோம் ஆண்டவரே, யாரை நாங்கள் எஜமானனாய் கொண்டோம் ஆண்டவரே, யாருக்காக நாங்கள் வாழ்ந்தோம் என்று தெரியலப்பா ஆண்டவரே. இனிமேலாவது இந்த வருஷத்துல இருந்தாவதப்பா ஆண்டவரே உங்களுக்கு ஊழியக்காரனா ஆண்டவரே, உங்களை நாங்கள் எஜமானனா கொண்டு ஆண்டவரே நீர் எங்களை நடத்துகிறவராய், உங்களுக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களாய் ஆண்டவரே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இது மாத்திரம் இல்லாமலப்பா, எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் இந்த புது வருஷத்துல மாற்றி தர வேண்டுமாய் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் ஆண்டவரே. எங்களை முதலாவது ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்துல ஆண்டவரே எங்களை சுற்றி இருக்கிறதான காரியம் அதிகமாக எங்களை பாதிக்கிறதப்பா. ஆனாலும் அதிலும் ஆண்டவரே உமக்கு பிரியமாயும் உமக்கு உண்மையாயும் உமக்கு பரிசுத்தமாய் வாழ வேண்டும் ஒரு காரியம் காணப்படுகிறது. இதற்கு நீங்கள் ஆண்டவரே எங்களுக்கு தயவா இருக்க வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் உண்மை ஆண்டவரே எஜமானனாய் கொண்டிருக்க வேண்டும். உங்களுடைய கரங்களை நாங்கள் பிடித்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. தகப்பனே, அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை, காலத்தை, நேரத்தை ஆண்டவரே எங்களுக்கு இந்த நாட்களிலே உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் பிடித்து கொள்ள வேண்டும் அப்பா. உங்களுக்கு நாங்கள் அடிமைகளாய் இருப்பதில் ஆண்டவரே சந்தோஷம் அப்பா. அதற்கு கூட சில நாட்கள் சில நேரங்களில் தகுதி இல்லை ஆண்டவரே அப்பா. அதற்கு உமக்கு அடிமையா இருப்பதற்கு கூட நாங்கள் தகுதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நீர் எங்களை இதுவரையிலும் வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். தகுதியா எங்களை கிருபையா நடத்தி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. உங்களுக்கு தகுதி இல்லாமல் நாங்கள் இருந்தாலும் இத்தனை வருஷ காலம் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக எங்களை இதுவரையிலும் நாள் நிமிஷம் வரையிலும் எங்களை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதனுடைய நோக்கத்தை எங்களுக்கு எங்கள் மேல் வைத்ததான அந்த நோக்கங்கள் அப்பா, எங்கள் மேல் வைத்ததான அந்த எண்ணம், அந்த பாரம் எங்களுக்கு ஆண்டவரே தெரியப்படுத்த வேண்டும். அதன் வழியிலே நாங்கள் இந்த நாட்களில் நாங்கள் ஆண்டவரே கடந்து செல்ல வேண்டும் ஆண்டவரே. எங்கள் வயிற்றுக்காகவோ எங்களுடைய வாழ்க்கைக்காகவோ எங்களுடைய காரியத்திற்காகவோ நாங்கள் கடந்து செல்கிற காரியத்தை நாங்கள் விட்டு ஆண்டவரே புதிதான ஒரு காரியத்துக்குள்ளாய் நாங்கள் ஆண்டவரே உம்முடைய எஜமானன் எனக்கு இருக்கிறார், எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்ற அந்த ஒரு விசுவாசத்துக்குள்ளாய் அந்த வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவரே அடியெடுத்து வைப்பதற்கு தேவன் நீர் ஆண்டவரே இந்த நாட்களிலே அப்பா நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர் ஆண்டவரே. இதை எங்களுடைய ஒவ்வொருவருக்கும் பேசும்படியாக ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில அதை கடைபிடிக்கும்படியாக அதை கடைபிடித்து ஆண்டவரே ஒவ்வொரு நிமிஷமும் மூச்சை போல நாங்கள் சுவாசிக்கும்படியாக ஆண்டவரே, அதுவே எங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே வாசற்படியிலே காத்திருப்பதே நாங்கள் ஆண்டவரே நாடும்படியாக எப்பயோ ஒரு முறை அல்ல ஆண்டவரே, எப்பொழுதுமே உண்மையை சார்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கை ஆண்டவரே எங்களுக்கு தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலே அப்பா அந்த வார்த்தைகள் எங்களுக்கு ஆகட்டும்,
அப்பா சொன்ன வார்த்தைகள், சொன்ன வசனங்கள் எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே அது நிறைவேறுவதாக தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். 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 Thank you. பிரைஸ்லாம். தொடர்ந்து ஜெபிக்கலாம், விருப்பப்பட்டவங்க ஜெபிக்கலாம், கர்த்தரால் ஏவப்பட்டவர். பிரைஸ்லாம். தகப்பனே, ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய வார்த்தை, ஆண்டவரே மரியாள், ஆண்டவரே உம்முடைய வசனம் சொல்லுகிறது லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே 38வது வசனம், அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, ஆமென். ஆண்டவரே தன்னை தாழ்த்துகிறவன், ஆண்டவரே தன் இருதயத்தை ஊற்றி, ஆண்டவரே அந்த இருதயத்துக்குள்ள, ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே அந்த தாழ்மையை பார்க்கிற, ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே அந்த அடிமையை நோக்கி பார்க்கிற தகப்பனே. ஆண்டவரே பவுல், ஆண்டவரே அந்த வார்த்தை சொல்லுகிறதப்பா, ஆண்டவரே நான் உனக்கு அடிமை, ஆண்டவரே இந்த நாளிலே அப்பா, ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல, ஆண்டவரே தன்னை தாழ்த்துகிற அந்த இருதயத்தை தரும்படியாக, ஆண்டவரே அடிமைகளா இருக்கு, ஆண்டவரே எப்பொழுதும், ஆண்டவரே இந்த இரவுல, ஆண்டவரே எந்த சமூகத்திலும், ஆண்டவரே எந்த நேரத்தில், ஆண்டவரே உடைய சமூகத்துல தன்னை தாழ்த்துகிற ஒரு இருதயத்தை தேவன் தரும்படியாக, ஆண்டவரே இந்த கலந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா, ஆண்டவரே இந்த புதிய வருடத்தில், ஆண்டவரே ஆண்டவரே ஒரு அடிமைகளாய், ஆண்டவருடைய வசனத்துக்கு அடிமையாய், ஆண்டவருடைய வார்த்தைக்கு அடிமையாய், ஆண்டவருடைய சமூகத்துக்கு அடிமையாய் இருக்க தேவன் உதவி செய்யும்படியாக, ஆண்டவரே அந்த கிருபைகளை தருவீராக, ஆண்டவரே அதுக்குரிய பலனை தேவன் தருவீராக அப்பா. ஆண்டவரே இந்த வருஷம் முழுது, ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே இந்த வருஷம் முழுது, ஆண்டவரே அப்பா நம்முடைய சமூகத்தில் நாங்கள் அடிமையா இருக்க தேவன் உதவி செய்வீராக. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், 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 ஆமென். பிரைஸ்லாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மகார்க்கும் ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, எங்களுடைய அடையாளத்தை என் தேவன் எங்களுக்கு புரிய வைத்தீங்கப்பா. ஆண்டவரே 2023 வரைக்கும் இது எங்கள் வாழ்க்கையில புரியல தகப்பனே. அப்பா நாங்க உலகத்துக்கு அடிமையா இருந்திருக்கிறோம் ஆண்டவரே, பல சுயமான காரியத்துக்கு நாங்க அடிமையா இருந்தோம்ப்பா. ஆண்டவரே எங்களோட நீங்க பேசுனீங்களே அப்பா, ஆண்டவரே அதுக்காக நாங்க நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. அப்பா எங்களுடைய வாழ்க்கையில நீங்க தான் எஜமானாக இருக்க வேண்டும் அப்பா. அதுக்கு எங்களை நாங்க தகுதிப்படுத்துறோம் அப்பா, அதுக்கு எங்களை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்க அடிமைகள் ஆண்டவரே, அப்பா உமக்கு நாங்க அடிமையா இருக்கணும் ஆண்டவரே. நீர் தான் எங்களுக்கு எஜமானா இருக்கணும் அப்பா. ஆண்டவரே இவ்வளவு நாளா எங்களுக்கு புரியாம, ஆண்டவரே ஏதோ தானோடி நாங்க வாழ்ந்திருப்போம் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களோட பேசின இந்த மகா கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களை நேசித்தவரே அப்பா, எங்களுக்காக நீங்க பாடுபட்டீங்களே அப்பா. ஆண்டவரே சஞ்சீவனை கொடுத்து எங்களை நீங்க மீட்டு எடுத்தீங்களே அப்பா. ஆண்டவரே அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு நீங்க தான் ஆண்டவரே எஜமானாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. எங்களை எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா எங்க வாழ்க்கையில ஆண்டவரே நீங்க மாத்திரமே எங்களுக்கு எச்சமானா இருக்க வேண்டும் அப்பா. ஆண்டவரே எங்களோட பேசுனீங்களே ஆண்டவரே. அப்பா நாங்க ஆண்டவரே இந்த உலக காரியத்தினால ஆண்டவரே இவ்வளவு நாளா நீங்க எங்களுக்கு எச்சமானா இல்லாதபடிக்கு ஆண்டவரே சத்துரு எங்க கிட்ட இருந்த திடீர்னு எல்லாத்தையும் திரும்ப தாங்க தகப்பனே. ஏசப்பா எங்களோட பேசுங்க ஆண்டவரே. அப்பா அந்த பேசுனங்க வார்த்தைக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில நீங்க மாத்திரமே இடைப்படுங்க அப்பா. நீங்க மாத்திரமே எங்க வாழ்க்கையில நீங்க இருக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு தெரியுமா நீங்க செய்த நன்மைகளுக்கு ஆண்டவரே ஏதாவது தகப்பனே உண்மை விட்டு நாங்க எப்படி போவோம் தகப்பனே. ஆண்டவரே நீங்க எங்களுக்கு வேணும், ஒரு எஜமானா இருக்க வேண்டும் ஆண்டவரே. எங்களுக்கு நீங்க மாத்திரமே வேண்டும் தகப்பனே. ஏசப்பா எங்களுக்கு ஆழமாய் புரிய வைத்தீங்களே அப்பா, அதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒருபோதும் எந்த சுயமான காரியமோ இந்த உலக காரியமோ என் எஜமான விட்டு எங்களை பிரித்திடக்கூடாது ஆண்டவரே. ஏசப்பா எங்களை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை ஆளுகை செய்ய வேண்டும் ஆண்டவரே. நீர் எங்க வாழ்க்கையில இருந்தால் போதும் தகப்பனே, வேற எதுவுமே எங்க வாழ்க்கையில வேண்டாம் தகப்பனே. அப்பா இயேசுவே உமக்கு நாங்க அடிமையாக இருக்கிறோம் தகப்பனே. நீர் எங்களுக்கு எச்சமானாய் வாழ்க்கையில அப்பா, நீர் எங்களுக்கு எச்சமானாய் இருக்க வேண்டும் ஆண்டவரே. இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்க வேண்டாம் தகப்பனே. அப்பா நீங்க பேசின இந்த மகா கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா எங்களை நீங்க தெரிந்து கொண்டதுக்காக நன்றி ஆண்டவரே. எங்களோட நீங்க பேசுறதுக்காக
அப்பா. ஆண்டவரே, இப்பொழுது வரை ஆண்டவரே நீர் கைவிடாமல் எங்களுக்கு எஜமானாகவே இருக்கிறீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே, நீங்க பேசின மகா கிருபைக்காக நன்றி. எங்களை நேசித்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நம்ம அதிகமா உமது சுவிசேஷத்துல ஆண்டவரே, உமது சத்தியத்துல நாங்கள் அதிகமா ஆண்டவரே எழுப்பி பிரகாசிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் நீர் எங்களை கொண்டு என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரே, நாங்க உண்மை விட்டு ஒரு போதும் ஆண்டவரே வியாதியோ வியாகுலமோ கஷ்டமோ தொல்லையோ எதுவுமே உங்களை விட்டு எங்களை பிரிக்க கூடாது ஆண்டவரே. அப்பா, நீங்க பேசின மகா கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, நன்றி ஆண்டவரே. அப்பா, நாங்க உண்மை விட்டு ஒருபோதும் நாங்க பிரியக்கூடாது ஆண்டவரே. நீங்க மாத்திரம் எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. நீங்க மாத்திரமே எங்களுக்கு எச்சமானா தகப்பனே. அப்பா, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.